வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் நிகழ்விலே இன்றைய தினம் பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் என்ற முக்கியமான கோட்பாடுகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை காலங்காலமாக தலைமுறைகளாக கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை இருந்தாலும் அதை தெளிவாக விளங்கி அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தெளிவு பெற்றவர்கள் மிக மிக சிலரே. அதனால் இந்த சிந்தனையை நாம் மேற்கொண்டு அந்த மாயை இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு கற்பனை திரையிலிருந்து விலகி அவருடைய தத்துவார்த்தத்தை புரிந்து அதை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை பெறுவதற்கு உற்ற துணையாக இன்றைய நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் ஆத்மாவை பற்றிய சிந்தனை எடுத்துக்கொண்டோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஜீவனுக்குள்ளாகவும் உடல் அளவிலே எல்லை கட்டி இயங்குகின்ற ஆத்மாவுக்கு ஜீவாத்மா என்றும், அந்த உடலுக்கு ஊடாகவும் அதை சூழ்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஆத்மாவுக்கு பரமாத்மா என்றும், இந்த துண்டுபட்ட ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகின்ற போது அறிவிலே முழுமை பெறுவதால், சிந்தனையிலே உயர்வு பெறுவதால், தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே இறை நீதியை மதித்து வாழ்கின்ற பக்குவத்தை பெறுகின்றோம். என்றால் தெய்வத்திலிருந்து தான் எல்லா ஜீவராசிகளும் தோன்றின என்ற கருத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அப்படி வருகின்ற போது இன்னொரு முக்கியமான கேள்வி நமக்குள் எழும். தெய்வத்தில் இருந்து தான் எல்லா ஜீவன்களும் வந்து மனிதனாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பாவம் எங்கேருந்து வந்தது? நமக்கு பதிவுகள் சொல்லுகின்றோம், கர்ம பலன் சொல்லுகின்றோம். இவை எங்கேருந்து நம்ம ஊடுருவுகின்றன என்ற ஒரு கேள்வி உண்டு. மகரிஷி அவர்கள் மிக எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. கடல் நீர் அது சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி மேகங்களாக மேலே மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்த மேகங்கள் அதிகமாக திணி பெற்று கனத்த கரு மேகங்களாக மாறுகின்றன. அவை குளிர்ச்சி அடைந்து மழை துளிகளாக பூமிக்கு வருகின்றன. ஆவியான நீர் மேகங்கள், மேகத்திலிருந்து வருகின்ற மழை நீர், இதில் எங்கேயாவது களங்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே களங்கம் இல்லை. கீழே வருகின்ற நீர் இந்த மண் பகுதியை தொடுகின்ற போது கங்கையிலே விழுந்த நீர் தீர்த்தமாகவும் சாக்கடையில் விழுந்த நீர் அசிங்கமாகவும் மாறுகிறது.
அப்போ மழை நீரிலே தவறா என்றால் அதில் தவறு இல்லை. தவறு விழுந்த இடத்துல தான் தவறு. அதுபோல் பரிணாமத்தில் பஞ்சபூதங்கள் அவை இணைந்து ஜீவன்களாக வந்த பிறகு மிக சிறிய நுண்ணிய உயிர்கள், மைக்ரோ பாக்டீரியா, அதில் தொடங்கிய ஜீவ இன தன்மாற்றம் தொடர்ந்து பல நிலைகளிலே வளர்ச்சி பெற்று மாற்றங்களை பெற்று ஒவ்வொரு இனமாக பரிணமித்து கடைசியில் நிறைய பெற்ற இடம் மனிதன். இந்த ஜீவ இன சரித்திரத்தில் நுண் உயிரிலே பாவம் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாவம் கிடையாது. அடுத்து அவை வளர்ந்து அமீபா, தாவரங்கள் என்று வருகின்ற போதும் பாவம் இருக்கிறான்னு சொன்னால் அங்கேயும் கிடையாது. இன்னும் ஏற்கனவே சிந்தத்தை நினைப்படுத்திக் கொள்ளுவோம். தாவரங்கள் தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். மற்ற அனைத்து ஜீவன்களுக்கும் அதுவே உணவாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது. ஒரு தியாக வாழ்க்கை தான் தாவரங்களுக்கு. அது புண்ணியம்தான் இருக்க தவிர பாவம் அங்கே இல்லை என்றால் பிறகு எங்கே பாவம் தொடங்கியது என்று ஒரு அடுத்த கேள்வியை நம்ம வைக்கிறோம். இந்த கேள்விக்கு முன்பாக ஒரு சிறிய சிந்தனை நம்ம எடுத்துக்கொள்வோம். பாவம்னா என்னன்னு முதல் தெரியணுமே. பாவ புண்ணியத்துக்கே இலக்கணம் தெரியாமல் பாவத்தை பற்றி பேசுவது சரியாக பொருந்தாது. அந்த ஆராய்ச்சிக்கு வருகின்ற போது ஒரு செயலுக்கு விளைவு என்பது தெய்வநீதி. விஞ்ஞானம் அதை தெளிவாக நிரூபித்திருக்கின்றது. நியூட்டன் விதி. For every action there is an equal and opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான எதிர்விளைவு உண்டு என்ற கருத்து சொல்லப்படுகிறது. என்றால் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான விளைவு வருகின்ற போது மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் என்ற 3 இயக்கங்கள் தானே வாழ்க்கை. செயலை நாம் இன்னும் விரிவுபடுத்தினால் உண்பதும் ஒரு செயல், உறங்குவது ஒரு செயல், ஓய்வு எடுப்பதும் ஒரு செயல், இன விருத்தியும் ஒரு செயல். 4 செயல்களாக மலரும். என்றால் இந்த 4 செயல்களுக்கும் எண்ணத்திற்கும் ஒரு விளைவு வருமே. அந்த விளைவு எப்படி அமைந்தால் அதை புண்ணியம் என்றும், எப்படி அமைந்தால் அதை பாவம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வி உண்டு. அதை மகரிஷி அவர்கள் மிக அற்புதமான ஒரு சாமியத்தை கொடுக்குறாங்க. ஒழுக்கம் என்பதுக்கு என்ன சாமியமோ அதே தான் புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் வரும். மனிதனின் எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரத்தக்க, இன்பங்களையே தரத்தக்க அனைத்துமே புண்ணியங்கள், ஒழுக்கம். அதற்கு முரண்பட்டவைகள் எல்லாமே பாவங்கள். பாவம் புண்ணியம் என்பது செயலிலே கிடையாதுங்க. செயலுக்கு உரிய விளைவை கொண்டு செயலை நாம் தரம் பிரிக்கிறோம். இது பாவச் செயல், இது புண்ணிய செயல் என்று. உதாரணமாக ஒரு வழிப்பறி திருடன் கத்தியை காட்டி எல்லாத்தையும் எடு அப்படின்றான். இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா என்ன? கொஞ்சம் போராடி பார்க்குறார். அவன் கிழிச்சான், எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஒரு உயிர் போச்சு. அடுத்த நாள் காலையில் பார்க்குறவங்க எந்த பாவியும் இப்படி பண்ணிட்டான், அநியாயமாக ஒரு மனுஷனை கொண்டு விட்டான்றாங்க.
இதே தான் ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்கும். அனஸ்தீசியா கொடுத்து படுக்க வச்சு கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் அதில் செய்ய வேண்டிய இதெல்லாம் செய்து மறுபடியும் அதை தைச்சி உயிரை காப்பாற்றுறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, தெய்வம் போல் எங்கள் உயிரை காப்பாற்றுறீங்க டாக்டர், நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ 2 பேரும் செய்த செயல் வயிற்று கிழிச்சது தான். ஒருவர் கிழிச்சது உயிர் போச்சு, இன்னொருத்தர் கிழிச்சது காப்பாற்றப்பட்டது. செயல் ஒன்று, விளைவு வேறு வேறு. அதனால் செயலுக்கு பாவ புண்ணியம் என்பது கிடையாது. அந்த செயலுக்கு என்ன விளைவு வரும், அந்த விளைவு இன்பங்களை தந்தால் அது புண்ணியம், அந்த விளைவு துன்பங்களை கொடுத்தால் அது பாவம். இப்படி இந்த பாவம் புண்ணியம் என்ற 2 வகை நிகழ்வுகள் ஏன் உருவாகின்றன பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் 2 விதமான அலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பாசிட்டிவ் வேவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆக்கப்பூர்வமான அலைகள், இன்னொன்று அழியும் தன்மையுடைய அலைகள். இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணம், சொல், செயல் இவை எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், மன மகிழ்வை பெருக்கும், நட்பை வளர்க்கும், உறவுகளை மேம்படுத்தும், ஆத்மாவை தூய்மைப்படுத்தும், இறை ஞானத்தை பெறுவதற்கு துணை செய்யும். இதெல்லாமே புண்ணியத்தின் பாற்பட்டது. இதற்கு நேர் மாறாக நோய்களையும் துன்பங்களையும் சிக்கல்களை உருவாக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல் யாவுமே பாவத்தின் கணக்கு தான். அதனால் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, புண்ணியத்தை மட்டுமே மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை அறிந்த மகான்கள் மக்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியை வகுத்து தந்தார்கள். இந்த உண்மைகளை அறிந்த காலகட்டமோ சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதவியாசரில் தொடங்கிய பாடம் இது. அன்றைக்கு வாழ்ந்த மக்களின் அறிவு திறம் எவ்வளவு இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. சமீபத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 50 ஆண்டுகளில் அறிவின் வளர்ச்சி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் அறிவு திறம் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் காட்டு மனிதத்தனமாக தான் இருந்திருக்கும். அங்கே சிவிலைசேஷன், பண்பாடு, கலாச்சாரம் என்பதெல்லாம் தோன்றாத இடம். அறிவு வளர்ச்சி இல்லாததனால், விஞ்ஞானமே அங்கு இல்லாததனால் அந்த மனிதனை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? ஒரு பெரிய கேள்வி இல்லையா? எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறம் உள்ள இந்த காலத்தில் கூட நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது, சிந்தனையே இல்லாத காலத்தில் மனிதன் எப்படி ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அவர்களுக்கும் வாழ்க்கையிலே துன்பம் வராது காக்க வேண்டிய பொறுப்பு மகனுடைய கடமை. அதனால் எப்படி சொன்னால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அப்படி ஆராய்ந்து பார்த்தாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படை உணர்வு பார்த்தோம் சினம் தவிர்த்தல் பயிற்சியில். பயம் என்பது அடிப்படையான உணர்வு, ஆசை என்பதும் அடிப்படையான உணர்வு. அப்போ இந்த ஆசை, பயம் என்ற 2 கூறுகள் எல்லா ஜீவன்களிடத்திலும் இருப்பதனால் இந்த 2ஐயும் பயன்படுத்தியே இவர்களை நல்வழிப்படுத்தலாம் என்பது முன்னோர் கண்ட வழி. அதன் வழியாக இவனுடைய ஆசையை பயன்படுத்தி நீ நல்லபடி தர்மத்தின்படி வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேலே ஒரு உலகம் இருக்கிறது, அது சொர்க்கலோகம். அங்கே போனால் இங்கே அனுபவிக்கின்ற இன்பங்களை காட்டிலும் பல மடங்கு இன்பங்கள் அங்கே இருக்கின்றன, அதையெல்லாம் அனுபவிக்கலாம்.
அதற்கு மாறாக அதர்மத்தின்படி வாழ்ந்துவிட்டால், தவறுகளை செய்துவிட்டால், இன்னொரு பக்கம் ஒரு லோகம் இருக்கிறது, நரக லோகம். அங்கே கொண்டு போட்டுருவாங்க. அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மையே தூக்கி எண்ணெய் கொப்பையில், கொதிக்கிற எண்ணெய் கொப்பையில் போட்டு வடை சுட்டுருவாங்க. இன்னும் இது போல பல வகையான துன்பங்களை கொடுப்பாங்க என்று சொல்லி அதுக்கு ஒரு புராணத்தை எழுதி வச்சாங்க. அந்த புராணம் யாருக்கும் தெரியாது. அந்நியன் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்படி புராணம் இருக்குன்னு. என்ன புராணங்க? இந்த சொர்க்கம் நரகம் என்பதை யாருக்கு சொல்லியிருப்பாங்க என்று கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஆண்களுக்கான்னு பாருங்களேன். சொர்க்கத்துக்கு போனால் அங்கே ஊர்வசி, ரம்பை, மேனகை, திலோத்தமை எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, பார்க்கலாம். அப்புறம் சோமபானம் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற டாஸ்மாக்கு, காக்டெயில் விட ரொம்ப கிக்கான ஐட்டமாக சோமபானம். இந்த ரெண்டு யாருக்கு வீக்னஸுங்க? மது, மாது ரெண்டுமே ஆண்களுக்கு தான். அப்போ சொர்க்கத்தில் நகை கிடைக்கும் சொல்லலை, புது டிசைன் புடவை கிடைக்குன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா பெண்களுக்கு அது சொல்லப்படவில்லை. ஏன் அப்படின்னா, சமீப காலத்தில் தான் பெண்களும் பொருள் ஈட்டுவதற்காக கல்வியை கற்றுக்கொள்கிறாங்க, தொழில் செய்வதற்கு வெளி உலகத்துக்கு வர்றாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிறதே வீட்டுக்கு அவமானமாக நினைப்பாங்க. பொண்ணு இல்லாமல் வேலைக்கு அனுப்புறது அப்படிம்பாங்க. அப்போ பெண்கள் வீட்டுக்குள் இல்லறத்தை மட்டுமே நடத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருந்ததனால் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுகின்ற ஒரு கடமை ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டது. வெளியுலகத்துக்கு போய் பல வகையான தொழில்களை செய்து பல அனுபவங்களை பெற்று பொருளை ஈட்டி அதை கொண்டு வந்து குடும்பத்தில் கொடுத்து குடும்பம் நடத்தி ஆகணும். வெளியுலகத்தில் எத்தனையோ பேரை சந்திக்கிறாங்க, எத்தனையோ அனுபவங்களை பெறுகிறாங்க. அதில் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. அதனால் ஆண்கள் தான் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்ததனால் இவனுடைய ஆசையை பயன்படுத்தியே அங்கே சொர்க்கம் ஒன்று இருப்பதாக ஒரு சிருஷ்டித்தாங்க. அதே போல நரகம் என்று சொன்னாங்க. ஒரு உணவு சமைக்கிற போதே ஒரு துளி எண்ணெய் தெரிச்சு மேலே பட்டால் எப்படி இருக்குன்றது துன்பம் எல்லாருக்கும் தெரியும். நம்மையே தூக்கி மொத்தமாக எண்ணெயில் போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ பெரிய துன்பமா என்ற ஒரு பயம் வருகின்ற போது அதை விட பேசாமல் ஒழுங்காக இருந்துட்டு போயிடலாம் ஐயா அப்படின்ற ஒழுக்கம் தானாக வந்துடும். இப்படி மனிதனின் பற்றாக்குறை அறிவை பயன்படுத்தி ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் மேலே ஒரு உலகம் இருப்பதாக சொர்க்கம் நரகம் என்று இரு கூறுகளை வகுத்தாங்க நம்முடைய முன்னோர்கள். அந்த நீதிகளை அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தை பின்பற்றினார்கள். சில காலங்களாக இந்த கருத்து மனிதனை தவறு செய்யாமல் பாதுகாத்து வந்தது உண்மைகள் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மனிதனின் அறிவு ஒரே நிலையில் இருப்பது அல்ல, அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தன்மையுடையது. அறிவு வளர வளர சிந்தனை உயர்கின்ற போது கேள்விகள் வரும். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வருகின்ற போது சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குன்னு மேலே காட்டிட்டாங்க. யாரெல்லாம் போவாங்கன்னா, பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்க, புண்ணியம் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அதோடு இணைத்து நடைமுறை வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லவர்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை சந்திக்கவும் தான் செய்கிறாங்க.
தவறு செய்பவர்கள் துணிந்து தவறுகளை செய்கிறாங்க, அதற்கு மேல் அதிக பலன்களை அனுபவிக்கிறதை இன்றைக்கு நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ சாதாரண மனிதனுக்கு என்ன கேள்வி வரும்? சொர்க்கமாவது நரகமாவது? இவன் ரொம்ப நல்லவன் தான், அவன் வாழ்க்கையை பார், எத்தனை சிக்கல், பிரச்சனைகள், வியாதிகள், சரியான அயோக்கியம், இவன் பண்ணாத அயோக்கியத்தனம் இருக்கா? நல்லா தான் இருக்கிறான், எல்லா வசதி வாய்ப்புகளோட, எங்கேயா சொர்க்கமாவது புண்ணியமாவது? அப்போது அந்த சொர்க்கம் நரகம் என்ற கோட்பாட்டின் மீது நம்பிக்கை ஆட்டம் கண்டு போகுது. அதை ஸ்திரமாக விளக்குவதற்கு விஞ்ஞானபூர்வமான அறிவை அங்கே பயன்படுத்தக்கூடிய தெளிந்த ஞானிகள் இல்லை. அதனால் அது கெட்டது நல்லது மட்டுமே வற்புறுத்துறாங்களே தவிர அது எப்படி என்ற கோட்பாட்டிற்கு விளக்கம் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் போச்சு. அதனால் சமுதாயம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்குத்தான் நாம் முக்கியம் கொடுப்போம். இது முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு உலகம் இருக்குதுன்னு சொன்னால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன, செத்ததுக்கு அப்புறம் தானே, அது அங்கே போய் பார்த்துக்கலாம் போ. இப்போ என்ன ஆகும் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடான. அதனால் துணிந்து தவறை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவலாக இருந்தாலும் நம்ம நாட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தைகளுக்குரிய உண்மையான தத்துவ அர்த்தத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். நர அகம் நரகம், சுவர் அகம் ஸ்வர்க்கம். நரன் என்றாலே மனிதன் என்று ஒரு பொருள் உண்டுங்க. அகம் என்றால் பிரம்மம் என்று வேத வாக்கியம் சொல்லும், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லும். நேற்று நாம் பார்த்தோம் ஜீவ ஆத்மா பரமாத்மா. இந்த உடலுக்குள் மையத்தில் அமைந்து இந்த உடலை கருவியாக கொண்டு வாழ்கின்ற இந்த ஆத்மா ஜீவ ஆத்மா இந்த நரன் என்ற உடலுக்குள் இயங்குவதனால் இது நர அகம். ஸோ ஜீவாத்மா ஈக்குவல் டு நர அகம் நரகம். பரம் ஆத்மா அது எங்கும் நிறைந்து இருக்கின்ற ஆத்மா என்று பார்த்தோம். சுவர் அகம் என்றால் விரிந்த நிலை இருக்கின்ற ஆத்மா என்று பொருள். இந்த மனிதனுக்கு ஊடாகவும் இவனை சூழ்ந்தும் இருக்கின்ற பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற பிரம்மம் ஆத்மா என்று பொருள். மனிதன் இந்த உடலே தான் என்று சுருங்கி நிற்கிற போது, உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்ற நம்பிக்கை வருகின்ற போது, அதை காத்து கொள்வதற்காகவும் பெருக்கிக் கொள்வதற்காகவும் தன் அறிவும் ஆற்றலும் முழுமையாக பயன்படுத்துகின்ற போது அங்கே தர்மம் தடுமாறிவிடும். குழந்தையாய் மனிதன் இருந்திருந்தால் குழப்பமும் மயக்கமும் உலகில் இல்லை. வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இல்லை. அப்ப எங்கே பேராசை உருவாகின்றதோ அங்கே தர்மம் தடுமாறும், அதர்மம் தலை தூக்கிவிடும். அது மட்டுமல்ல, இந்த அறிவு அதோடு இணைவதனால் இவன் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பான். கீதையில் அருமையான கான்செப்ட் உண்டுங்க. இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள் என்ற கோட்பாடு உண்டு. இப்படி தமோ குணவயப்பட்ட மக்கள் எண்ணிக்கை பெருகிக் கொள்வதால் உலகில் பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். இதற்கு மாறாக இந்த நரன் என்ற இந்த சிறிய வட்டத்தை தாண்டி இந்த உலகம் பிரபஞ்சம் என்ற பெரிய வட்டத்துக்கு வருகின்ற போது தன்னை போலவே எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கக்கூடிய சிறப்பை பெறுகின்றான். அந்த சிறப்பை பெறுகின்ற போது
எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று மனம் விரிந்து விடுகிறது. அந்த பக்குவத்தில் எந்த ஜீவனுக்கும் துன்பத்தை கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. இதை எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு. இறை மாண்பு ஒரு மனிதனின் மனதில் ஸ்திரமாக பதிந்து விடுகின்ற போது சமுதாயத்தில் பலவீனப்பட்டவர்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பறிக்கின்ற துணிச்சல் வருவது இல்லை. அப்போ அந்த இறை மாண்பு நம் உள்ளத்தில் வருவதற்கு செய்க தவம். தவம் செஞ்சால் தான் ஆகும். அப்படி மனிதன் தவம் செய்து பக்குமடைகின்ற போது இந்த மனம் உடல் என்ற எல்லையை தாண்டி பிரபஞ்சமாக விரிந்து விடுகிறது. நரஞ்சென்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூடுதல் அறம் நல்லியக்கம் அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்று என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில் என்கிறார் வேதத்திரி மகரிஷி. அந்த அறிவு வருகின்ற போது கீதையின் கோட்பாடு என்னங்க? யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு விலகுவதில்லை, நானும் அவனை விட்டு நீங்குவதில்லை. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை. இந்த ஜீவாத்மா தன் மூலமாக பரமாத்மாவோடு இணைந்து வாழ்கின்ற போது அவனுடைய எண்ணம் சொல் செயல் யாவுமே தர்மத்தின் படிதான் இருக்குமே தவிர அது தர்மத்தை தவறுவது இல்லை. அந்த எண்ணம் சொல் செயல்களால் எல்லா மக்களுமே நன்மை பெறுகின்ற போது அவன் புண்ணியவானாக புண்ணிய செயல்களே செய்து கொண்டு வாழ்கின்றான். அதுதான் விரிந்த நிலை, புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, நன்மைகளை கொடுக்கக்கூடியது, நல்ல சந்ததிகளை கொடுக்கக்கூடியது ஸ்வர்க்கம். அதனால் முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தை, அது கொடுக்கப்பட்ட விதம் அன்றைய நிலைக்கு பொருத்தமாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தையின் உட்பொருள் காலங்கள் கடந்தும் நிற்கக்கூடிய வகையிலே உண்மை சத்தியங்கள் எதுவோ அந்த சத்தியங்களை நிலைப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தது தான் சொர்க்கம் நரகம். அப்படி ஒரு உலகம் கிடையாது என்பது இருந்தாலும் கூட அவருடைய பொருள் இந்த உடல் நரகம், இந்த பிரபஞ்சம் ஸ்வர்க்கம். அதனால் இதை தாண்டி அந்த நிலைக்கு போய் மனிதன் விரிந்து நின்று செயல்படுத்த வேண்டும். அப்போ வருவது இல்லை என்றான். இந்த கருத்தை ஒரு முறை கண்ணாசன் அமெரிக்கா நாட்டு சென்றிருந்த போது லண்டன் தமிழ் சங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுபோல் சத்சங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் கருத்துக்களெல்லாம் பேசினாங்க. பிறகு கேள்வி பதில் நேரம் வருகின்ற போது ஒரு தமிழ் நண்பர் கேள்வி கேட்டார். நம்ம இந்து தத்துவத்திலே சொர்க்கம் நரகம் என்று கோட்பாடு சொல்லப்படுகிறது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. கண்ணாசன் ஞானி இல்லையே சொர்க்க நரகத்தை விளக்கம் சொல்கிறதுக்கு. இருந்தாலும் அவருடைய ஒரு பாணி, தனி பாணி, அதில் பதில் சொல்கிறார். ஒரு நாள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில் பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்கும் இல்லையா? ஒரு நாள் பெய்த பெரும் மழையில் அந்த சுவர் இடிஞ்சு போச்சு. உடனே சொர்க்கத்தில் இருந்தவங்க எல்லாம் கூடி நரகத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த சுவர் நம்ம 2 பேருக்கும் பொதுவான காம்பவுண்ட் சுவர், இது விழுந்துருச்சு, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை கட்டிடலாம் அப்படின்னு. நரகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் சுகபோகவாசிகள், உங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு என்ன துன்பப்படுறவங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு போக என்ன இருக்குது எங்கள் கிட்ட, ஆனால் உங்களுக்கு வேணும் நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது, 2 பேரும் பொதுவான சுவர் 2 பேரும் சேர்ந்து கட்டுறது தான் தர்மம், நீங்கள் அது ஒத்துக்கலன்னு சொன்னால் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவோம். அதுங்க யமதன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேஸ் போட்டுருவாங்க. இவங்க சொன்னாங்க, நீங்கள் கேஸ் போட்டுக்க நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் கேஸ் போட்டுக்க நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம். அது எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? தர்மம் எங்கள் பக்கமெல்லாம் இருக்குது. தர்மம் உங்கள் பக்கம்தான் இருக்குது, ஆனால் பூமியில் லீடிங் லாயராக இருந்தவங்களாம் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ லாயர் எங்கே இருக்கார், அங்கே தான் தர்மம் நீதி ஜெயிக்கும் அப்படி சொல்லி முடித்தார். அது மாதிரி ஒரு
சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் ஒரு வேடிக்கையாக போச்சே தவிர அதை உண்மையான தத்துவத்தை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அது காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகளைத்தான் அந்த மகான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இந்த கோட்பாட்டை மையப்படுத்தி கொண்டு மனிதன் வாழ்க்கையிலே நல்ல எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு இறை நீதி துணையாக இருந்து இன்பங்களையும் வாழ்க்கை வெற்றிகளையும் நல்ல சந்ததிகளையும் கொடுக்கும். இந்த கருத்தை கேட்கிற போது நமக்கு ஒரு எண்ணம் வரும், அப்படியா பரவாயில்லையே, நல்ல வகையை வாழ்ந்து கூட நம்ம நல்லா இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இது வரைக்கும் கொள்ளையடிச்சா தான் நல்லா இருக்க முடியும், கேட்பாத்தனம் பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ யோகினா இருந்தால் கூட நல்லா இருக்கலாம் போல் இருக்குதுன்னு தெரிகிற போது நமக்கு ஒரு ஆசை வருது, நல்லா இருந்து போயிடலாம், எதுக்கு தொந்தரவுன்னு. ஆனால் மனம் விரும்புகின்ற வகையிலே வாழ முடிகிறதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் அது நல்ல மாதிரி தோணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி. இன்னொன்று சொல்லுவாங்க மயான வைராக்கியம்னு. அது என்ன மயான வைராக்கியம்? நல்லவனாக இருக்கணுன்றது சுடுகாட்டில் ஞாபகம் வரும். ஏன்னா என்ன சம்பாதிச்சு என்ன போச்சு என்ன பார்த்தியா, இவனுக்கே இந்த கதையை நாமளாம் என்ன ஆக போகிறோம், அதான் இனிமேல் நாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தலான்னு சொல்லி சுடுகாட்டில் ஞாபகம் வருமா. வீட்டுக்கு வந்து குளித்த உடனேயே அதோடு மறந்து போயிடும், மறுபடியும் பழைய வாழ்க்கையே ஆரம்பிச்சிருவானோ. அது மாதிரி மனிதனுக்குள் அந்த பலம் பலவீனம், இதில் பலவீனம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லது என்று தெரிந்தாலும் அதை ஸ்திரமாக நின்று பிடிப்பது பின்பற்றுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். தீயவை என்று தெரிந்தாலும் அதை ஸ்திரமாக நின்று விளக்குவதற்கும் முடியாது. இந்த தடுமாற்றமே வாழ்க்கை என்பதுதான் குருச்சேத்திர யுத்தம். அதனால் இந்த தடுமாற்றத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு தெளிந்த ஆராய்ச்சி நமக்கு தேவை. அப்படி வருகின்ற போது தான் சில கேள்விகளை நாம் சிந்தனை செய்து பார்க்கணும். பாவம்னா என்னென்னு பார்த்தோம். இந்த பாவம் பிறந்த இடம் எது, இந்த பாவங்கள் எப்படி தொடர்ந்து வருகின்றன, பாவ பதிவுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா, அதை நீக்க முடியுமா முடியாதா, முடியும் என்றால் எவ்வாறு, இனிமேல் தொடர்ந்து பாவம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று சில கேள்வி எழுப்பி இதுக்கெல்லாம் ஒரு முழுமையான பதிலை பெற்றுவிட்டால் இந்த விளக்கம் நிறைவு பெறும். இப்போ பாவம் என்பது என்னென்னு பார்த்தோம். ஒரு செயலுக்குரிய விளைவை வைத்து இது பாவச் செயல் புண்ணிய செயல் கணிக்கிறோம். அதை அறிந்த மகான்கள் நல்வழிப்படுத்துவதற்காக வந்த கருத்துக்களையும் பார்த்தோம். இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்க என்று பார்க்கணும். ஏன்னா நான் இயேசு பிரானும் அவருடைய வசனம் சொல்கிற போது புண்ணியவான்களுக்காக அல்ல, பாவிகள் மனம் திரும்புவதற்கு அழைக்கவே வந்தேன். பாவிகளை இங்கே வாருங்கள், உங்கள் பாவத்தை நான் சுமக்கிறேன், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்கிறார். மகரிஷியும் புண்ணியத்தை பற்றி பேசலை, பாவ பதிவுகள் போக்கும் வழிகள் என்று தான் பேசுகிறார். அப்போ ஏன் மகான்கள் புண்ணியத்தை பற்றி பேசுவதில்லை, பாவத்தை பற்றி மட்டுமே பொறுப்பெடுக்கிறார்கள் என்றால், புண்ணியத்தின் பலன் வாழ்க்கை இன்பங்கள் மேன்மைகள், அதை அனுபவிப்பதில் இயற்கையாக எந்த தடையும் இல்லை. வாழ்க்கையிலே உடல் மனம் வாழ்க்கை வளம் சார்ந்த இன்பங்களை தூய்ப்பதில் இறை நீதி நமக்கு தடை சொல்வது இல்லை. மாறாக இறை நீதி நமக்கு அதை போதிக்கிறது. மகரிஷி அந்த கருத்தை சொல்கிறாங்க, இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொழுதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இயற்கை விதியே மனிதனுடைய இன்பங்கள் தான். வள்ளுவ பெருந்தகை சொல்றார், நலம் அதுதான் வாழ்க்கையின் கோட்பாடு. ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய நலங்களிலே குறைவு வருகிறது என்று சொன்னால் அந்த குறைவுக்கு அவன் மட்டும் காரணம் அல்ல, அவனுடைய சந்ததிகளே காரணம் என்கிறார். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின், குலத்தின் கண் ஐயப்படும். அதனால் புண்ணியத்தை பற்றி பேசுவது இல்லை,
ஏன்னா அது இயற்கையாக உள்ள இனிமைகள், இன்பங்கள், அதை அனுபவித்து தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஏன் பாவத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாவங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பவை, தலைமுறைகளாக துன்பங்களை கொடுப்பவை, உடல் நோய்களாக, வாழ்க்கை சிக்கல்களாக, மனக்குழப்பங்களாக, வறுமையாக, சமுதாய சிக்கல்களாக, யுத்தங்களாக, இதெல்லாம் மனித இனத்தை அழிக்கின்ற நெகட்டிவ் வேவ்ஸ். அதனால் ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்குவது ஜீவகாருண்யம். ஒரு மகனின் கடமையே அதில் தான் அடங்கியிருக்கிறது. அதனால் துன்பப்படுபவர்களை அந்த துன்பத்திலிருந்து கை தூக்கி விடுவதற்காக வருபவர்களே மகான்கள். அதனால் அந்த பாவத்தை பற்றி விளக்கி சொல்லி அதில் இருந்து விலகி மேம்பட்டு நல்ல நிலை வர வேண்டும் என்று சொல்லி பாவத்தை நீக்குகின்ற வழியை மட்டுமே போதிக்கின்றார்கள். அப்போ இயேசு பிரான் பாவத்தை நீக்குகின்ற வழியை சொல்லவில்லையா அப்படின்னா, ஏன்னா பொதுவாக கிறிஸ்தவத்தில் ஏதோ இயேசு பிரான் சுமந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் நம்ம துணிந்து செய்யலாம் என்றதாக ஒரு கருத்து, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டுங்க. அதை ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, நீ சொஸ்தமானாய், மேற்கொண்டு துன்பம் வாராதபடிக்கு நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்கிறார். அப்போ இதுவரை செய்த பாவத்தை என் மீது சுமத்தி விடு, நான் சுமக்கிறேன். ஆனால் இன்று முதல் கொண்டு இனிமேல் நீ பாவத்தை செய்யாதே என்கிறார். இதே கோட்பாடை மகரிஷி சொல்கிறாங்க. பிரம்மஞான பயிற்சிக்கு போகிற போது இந்த 6 குணங்கள் என்னிடத்தில் விட்டுடுங்க, இனிமேல் நீங்கள் நல்லதே நினைத்து நல்லதே செய்து சொல்லி நல்லதே செய்து நல்லபடியே வாழுங்க என்றார். அப்போ மகான்கள் நம்முடைய பாவத்தை சுமப்பதற்கு தயாராக இருந்தாலும் நாம் கொடுப்பதற்கு தயாரா? 6 குணங்களை கேட்டுட்டாரு, கொடுத்துட்றோம். தானமாக கொடுத்து திருப்பி வாங்கக்கூடாதுங்க. தானமாக கொடுத்ததை திருப்பி வாங்கக்கூடாது, அது ஒரு உண்டு. அப்போ கொடுத்தது திருப்பி வாங்கக்கூடாதுன்னு சொன்னால், பிரம்மஞான பயிற்சி முடிச்சுட்டு பஸ் ஏறும்போது முண்டிடிச்சு ஏற வேண்டியிருக்குமே, அப்புறம் கோபம் வர வேண்டும், திட்ட வேண்டியிருக்குமே, அப்புறம் சாமிட்டு கொடுத்துட்டு பஸ் ஏறும்போது எப்படி திட்டாமல் ஏறுறது? எதுக்கு இருக்கட்டும் சாமி, அப்புறமா பார்த்து நாங்கள் மெதுவாக கொடுத்துக்கிறோம் வந்துடுறோம். இதை இன்று மட்டும் இல்லைங்க, ஒரு புராண கதையில் உண்டு. காசி புண்ணிய சேத்திரம் இல்லைங்களா, அதில் தசாஸ்வமேத் காட்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. மொத்தம் 80 படித்துறைகள் உண்டு. அந்த 80 படித்துறைகளுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பொதுவாக நம்ம போகக்கூடியவங்க எல்லாருமே போய் தரிசிக்கிற இடம், அதே போல் விஸ்வநாதர் கோயில் இருக்கிற இடம் எல்லாமே இந்த தசாஸ்வமேத் காட் பக்கத்தில் தான் இருக்கும். அங்கே பக்கத்து சுவர்லேயே அந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. ஒரு நாள் சிவபெருமான் சொல்கிறார், கங்கை புண்ணிய நதி, யாரெல்லாம் இந்த புண்ணிய நதியில் நீராடுகின்றார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் கழிந்துவிடும் என்று அறிவிக்கிறார். உடனே பார்வதி கேட்குறாங்க, என்ன சாமி இப்படி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க, அவங்க ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிவிட்டு வந்து முழுகி போயிட்டான்னா என்ன பண்ணுறது, பூலோகம் எப்படி தாங்கும் அப்படின்னு கேட்டாங்க. சிவபெருமான் சொன்னார், நான் சொன்னனே தவிர யார் நம்ப மாட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னுங்க. அது எப்படி நீங்கள் சொல்லி நம்பாமல் இருப்பாங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நீ வா, நானே ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் வா அப்படி 2 பேரும் இறங்கி காசிக்கு வந்து உட்காந்தேன். சிவபெருமான் சொன்னார், நான் செத்த மாதிரி உன் மடியில் படுத்துக்கிறேன், நீ என்ன இப்போ சொல்கிற, அழுது கதறு, அங்கே பாரு எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, இவங்கெல்லாம் குளித்து மேலே வருவாங்கல்ல, கங்கையில் பாவத்தை கழுவிவிட்ட புண்ணியவான்களே, உங்கள் ஈர துணியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி என்னுடைய கணவன் வாயில் ஊற்றுங்க, இவருக்கு உயிர் வந்துடும் சொல்லு அப்படின்னு படுத்துட்டார். இந்த அம்மாவும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கதறாங்க. அவன் பார்த்து ஒதுங்கியே போனான்னு தவிர யாரும் அந்த ஈர துணியிலேருந்து ஒரு சொல்லி தண்ணியை வாயில் ஊற்றலை. இது மாதிரி பொழுது போச்சு. சிவபுரம் எந்திரிச்சு உட்கார்ந்தார். நான் சொன்னேன் கேட்டியா? ஸோ அத்தனை மொழிக்கு எந்திரிச்சானே தவிர ஒருத்தவங்க கூட தன்னுடைய பாவம் போயிடுச்சுன்னு நம்பலை. இதே கருத்தை பைபிள் ஈஸ்வரன் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்பிக்கை.
அப்போது பாவம் போச்சு என்றால் தெய்வ நம்பிக்கையில் ஆழமாக ஸ்திரமாக நின்றால் மட்டுமே போகும். அதை பூர்ண சரணாகதி என்று இந்து தத்துவம் சொல்கிறது. முழுமையாக ஒப்பு கொடுத்தல் என்று கிறிஸ்தவ தத்துவம் சொல்கிறது. அப்படி கொடுக்க முடியுதா நம்மளால பாருங்க. கொடுத்தவன் தவறு செய்ய மாட்டான். முழுமையாக ஒப்பு கொடுத்தவன், பூர்ணமாக இறைவனிடத்திலே சரணடைந்தவன் அடுத்த வினாடியிலிருந்து தவறு செய்ய மாட்டான். அதனால் இந்த ஊசாடுகின்ற மனோபாவத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு ஸ்திரமான பயிற்சி முறை தேவை என்பதை அறிந்தார் நம்முடைய மகரிஷி அவர்கள். அதை வைத்து ஒரு நீண்ட ஆராய்ச்சியை நினைத்து கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் தோன்றி, இந்த பூமி என்ற உருண்டை தோன்றி, அதில் நுண் உயிர் என்ற ஜீவன் தோன்றி, அதை தொடர்ந்து பல ஜீவராசிகள் பெருகி வந்தன. இதில் எந்த கட்டத்தில் என்னென்ன மாற்றம் அடைந்திருக்கிறது என்ற ஒரு குணாம்ச பரிணாமத்தை சொல்கிறாங்க. ஒரு நுண் உயிர் முதல் கொண்டு தாவரங்கள் வரைக்கும் அதுக்கிடையிலே நிறைய ஜீவனங்கள் இருக்குங்க. அதில் என்ன குணாம்சம் எழுச்சி பெற்றது என்றால், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இடைவெளி உள்ள ஒரு இடம் வச்சுங்களேன், உள்ள ஒரு தொட்டியில் ஒரு செடியை வைக்கிறோம். அதுக்கு உரம் தண்ணி எல்லாம் போட்டுரும். ஒரு 2 நாள் அது என்னாகும், ஒரு சின்ன ஒரு பேண்டு போட்டு வெளியே போயிடும். ஏன் போகுதுங்க? அதுக்கு தேவையான சத்து முழுவதும் வெளியே தான் கிடைக்குது, சூரிய வெளிச்சத்தில். அப்போ தன்னுடைய தேவை எங்கு கிடைக்கிறதோ அதை நாடி போகின்ற ஆசை அங்கே வந்தாச்சு. அப்போ ஜீவன் என்று தோன்றிய போதே உருவான முதல் குணாம்சம் ஆசை. அதைத்தான் ஆசை சீரமைத்தில் பார்த்தோம். இச்சை என்று ஏது பிரபஞ்சம்? இச்சைக்குள் தானே இயங்குகின்றது. ஒரு ஜீவன் வாழ்வதற்கு ஆதாரம் அடையாளமே ஆசைப்படுவது தான். அதனால் அனைத்துக்கும் ஆசைப்படும் சொன்னோம். அதனால் தாவரங்களிலேயே ஆசை பிறந்து விட்டது. அந்த தாவரத்தில் இருந்து அடுத்து வருகின்ற ஜீவன் புழு. புழுவுக்கு என்ன குணாம்சம் பார்த்தீங்கன்னா, தாவரத்தினுடைய விதையிலிருந்து வெளிப்பட்டது. அந்த விதைக்குள் இருக்கின்ற வரைக்கும் அந்த பருப்பை சாப்பிட்டே வளர்ந்துருச்சு. அது சாப்பிட சாப்பிட தீர்ந்து போய் ஓட்டை விழுந்துடும். அது ஓட்டை வழியாக வெளியே வந்து விழுந்துருச்சு. வெளியே விழுந்த பிறகு உணவு எங்கே? ஒரு தாவரத்தின் விதையிலிருந்து உருவானதால் அந்த தாவரத்தின் ஆசை என்ற குணாம்சம் அந்த விதையிலே உண்டு. அந்த விதையில் இருந்த ஆசை என்ற குணாம்சம் புழுவிலே வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆத்மா. ஒவ்வொரு அனுபவத்தையும் அதை ஈர்த்து சுருக்கி இருப்பாக்குகின்ற ஆற்றல் அந்த ஜீவனின் மையத்திலே உண்டு. தாவரங்கள் வரைக்கும் ஒவ்வொரு இனமும் அதனுடைய விதை பகுதிகளை எங்கே வேணால் அமைத்துக்கொள்ளும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, அது பூமியை சார்ந்திருப்பதனால் அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிரச்சனை கிடையாது. அதனால் அது விதை பகுதியை சில தாவரங்கள் வேறு கிள்ளி வச்சாலும் வரும், சில தாவரம் தண்டு கிள்ளி வச்சா வரும், சில தாவரம் வெறும் இலையை நொறுக்கி வச்சாலும் கூட முளைச்சிரும், சிலது விதை போட்டால் வரும். இப்படி தாவரங்கள் தன்னுடைய வளர் ஆற்றலை அதனுடைய பகுதியில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சேமித்து வைக்கலாம். அதிலிருந்து வந்த புழு முதல் கொண்டு எந்த ஜீவனாக இருந்தாலும் உடல் மையத்தில் தான் அவருடைய ஆத்மாவை அமையும். அப்போ தாவரத்தில் தோன்றிய ஆசை என்பது புழுவிலே பரிமாற்றம் அடைகின்றது. ஆனால் புழுவினுடைய வாழ்க்கை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இன்னொன்றை சார்ந்து தான் வாழ்ந்து ஆக வேண்டும். அப்போ தன் வாழ்ந்து ஆக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, அதுக்கு தக்க உணவு அங்கே உற்பத்தி செய்து கொள்ள முடியவில்லை. அதனால் தன் வாய்க்குள் போகக்கூடிய ஒரு சின்ன இலையவோ இல்லை ஒரு பூவுடைய இதழையோ அல்லது ஒரு பழத்தையோ கடித்து சாப்பிடுது. சமயத்தில் எதுவுமே கிடைக்கல, பக்கத்தில் சின்ன புழு தான் இருந்து வச்சுங்களேன். அதுக்கு தெரியாது பக்கத்துக்கு புழுன்னு தெரியாது, இருந்தாலும் அதையும் பிடிச்சி நசுக்கி சாப்பிட்ரும். அப்போது ஒரு பெரிய புழு
ஒரு சின்ன புழுவை பிடித்து அதை தனக்கு உணவாக்கி கொள்கின்ற போது அந்த செயலிலே என்ன நடக்குது என்பதை மகர்ஷி ஆராய்ந்து பார்க்குறாங்க. 4 கோட்பாடுகள் வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய புழு ஒரு சின்ன புழுவை பிடிச்சு இழுக்குது. அப்போ என்ன ஆகுதுங்க, அந்த சின்ன புழு இதோடைய வாய் வழியாக உள்ளே இழுக்கப்படுகின்ற போது அது உடல் நசுக்கப்படுவதனால துன்பம் வருது. அப்படியே நசுக்கி நசுக்கி உள்ளே இழுக்கிற போது அவருடைய உயிர் போயிடுது. அவருடைய உடல் இந்த பெரிய புழுவுக்கு உணவாக மாறிப்போச்சு. அப்போது ஒன்று அதை வருத்தியது, இன்னொன்று அதன் உயிரை போக்கியது, 3வது அவருடைய உடலை உணவாக எடுத்துக்கொண்டது, 4வது பெரிய புழுவுக்கு எப்படி வாழ்கின்ற உரிமையும் சுதந்திரமும் இருக்கிறதோ அதே போல தான் சின்ன புழுவுக்கும் இருக்கும். அப்போ அவருடைய வாழும் சுதந்திரத்தை அழித்தது. இந்த 4 குற்றங்கள் அந்த செயலிலே அடக்கம் பெற்றிருக்கின்றன. இந்த 4 குற்றங்களுக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொன்னால், தனக்கு உடைமை இல்லாத இன்னொன்றை பறிக்கின்ற செயல், பிறர் வளம் பறித்தல். இதுதான் பாவத்துக்கு ஆணிவேர். இந்த இயல்பு தோன்றதுக்கு காரணம் அது இயல்புக்க விதி, விதையிலிருந்து உருவாச்சு வெளியே வந்துச்சு. அது எப்படி என்பதை அடுத்து பரம ரகசியம் அந்த தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்படி புழுவிலிருந்து அடுத்து பூச்சி இனங்கள், பிறகு அப்படியே ஊர்வன பரப்பன விலங்கினங்கள் வருகின்ற போது ஒவ்வொரு ஜீவனும் இன்னொரு சிறிய ஜீவனை சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும், அல்லது பல சிறிய ஜீவன்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஜீவனை கொன்று தான் வாழ்ந்தாகணும். மீன்களிலேயே சில வகை மீன்கள் இருக்குங்க, அது திமிங்கலத்தையே அடித்து சாப்பிட்றோம். அதே போல் மலைப்பாம்பு எவ்வளோ பெருசுங்க, சிலந்தி அதை கொன்னுடும். ஆச்சரியமாக இருக்கா? ஒரு சிலந்தி மலைப்பாம்பை கொல்லும். எப்படின்னா, இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நூல் இருக்கு பாருங்க, மலைப்பாம்பு இறை எடுத்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அசைய முடியாது, பேசாமல் படுத்துட்டு இருக்கும். இந்த சிலந்தி மேலே விழுந்ததுன்னா அந்த தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நூலை கொண்டு அதனுடைய வாயை கட்டிடும், அதை உடைக்க முடியாது. இதுக்கு பயோஸ்டீல் என்று விஞ்ஞான வார்த்தை சொல்லுகிறது. பயோஸ்டீல். அந்த கட்டை உடைக்க முடியாமல் அந்த பாம்பு அப்படி செத்தே போயிடும். அதை அந்த பூச்சிகள்லாம் சேர்ந்து அரித்து சாப்பிட்ரும். அந்த நூலை எடுத்து ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணான், மனுஷனுடைய மூளை அல்லவா, எடுத்து ஒரு ஆட்டுக்குள்ளே விட்டான். அந்த ஆடு பால் கறந்தா நடுவில் நூலாக வருது. அந்த நூலை எடுத்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தைச்சிட்டான். சின்ன இப்படி சுருக்கி பிடிச்சலாம் உள்ளங்கைக்குள்ளே, அவ்வளோதான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை. ஆனால் புல்லட் அதை துளைக்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இன்னும் நம்ம மந்திரிகளும் சேரல வச்சுங்களேன். அதனால் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு எப்படியாவது சார்ந்து தான் வாழ்கிறது. அப்போது இந்த பாவ செயல் தோன்றிய இடம் புழு, தோன்றுவதற்கு காரணம் ஆசை. அதை கண்ணன் சொல்றார், பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி, அப்படி இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அதனால் ஆசை பிறந்து விட்டால் அதை அளவோடு நிறைவு செய்துகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது.
ஆசைகளை வளரவிட்டால் அது பேராசையாக மாறிவிடும். பேராசைகள் பாவத்துக்குத்தான் கொண்டு போகும். அதனால தான் ஆசையை துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர் பிரான். ஆசை சீரமையுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இப்படி ஆசையால் வந்த பாவம் புழுவிலை தொடங்கி பாவ செயலாச்சுங்க. அந்த அனுபவத்தை அந்த புழுவினுடைய ஆத்மா கருமையத்தில் ஈர்த்து இருப்பாக்கி கொள்ளுது. அடுத்து வந்த பூச்சினங்கள் அதே தன்மை இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஜீவனம் மாறுகின்ற போது விலங்குகள் வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இரண்டாவது அறிவிலே பிறந்த பாவச் செயல் ஐந்தாவது அறிவுடைய விலங்குகள் வரைக்கும் பல லட்சக்கணக்கான ஜீவ இனங்களில் இந்த பாவப்பதிவு என்ன ஆகுதுன்னு சொன்னால் தொடர்ந்து வருகிறதே தவிர வளரவில்லை. முக்கியமான கோட்பாடுங்க. தொடர்ந்து வந்ததே தவிர வளரவில்லை. எப்படி அப்படின்னா, ஒரு இந்த புலி மானை எடுத்துக்குங்க. புலி தன்னை பிடிச்சி சாப்பிட்றோன்னு தெரிஞ்சதுன்னா மான் அந்த இடத்துல நிற்குமா? நிற்காது. மான் கூட்டம் இல்லைன்னா புலி அங்கே இருக்க முடியுமா? முடியாது. புலிக்கு எப்போ பசிக்குன்னு மானுக்கு தெரியாது. அதனால் தைரியம் அந்த இடத்துல உலாவிட்டு இருக்கும். இதுக்கு பசி வருகின்ற பொழுது தான் அந்த மான் கூட்டத்தில் புகுந்து அதில் ஒரு மானை தனியாக பிரித்து துரத்தி அதை அடித்து சாப்பிடும். அப்போ விலங்குகள் வரைக்கும் தன் தேவையை நிறைவு செய்வதற்காக மட்டுமே அது பாவம் செய்கிறதே தவிர வேடிக்கைக்காக பாவம் செய்கிறது இல்லை. வேடிக்கைக்காக பாவம் செய்கின்ற குணம் மனிதனுக்கு மட்டுமே தான் உண்டு. சாடிஸ்டிக் கேரக்டர். இன்னொரு ஜீவனை துன்புறுத்தி தான் லாபத்தை அடைகின்ற மனோபாவம் வேறு யாருக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பூமியில். அதனால் 6 அறிவுடைய மனிதன் வரைக்கும் இந்த பாவச் செயல் என்பது தொடர்கிறதே தவிர வளரவில்லை. அப்போ மனிதனிடத்தில் மட்டும் ஏன் வளர்ந்தது என்ற ஒரு கேள்வி வரணும். இங்கே மட்டும் ஏன் வளருவானே? அதே போல் தன் தேவைக்கு திருடுறான், அடிக்கிறான், சாப்பிட்றான், போக வேண்டியது தானே. அப்போ ஏன் வளர்ந்தது என்றால் 5 அறிவை தாண்டி சில விலங்கினங்கள் இருக்குங்க. மனித குரங்கு வரைக்கும். மனித குரங்குகளிலிருந்து பரிணமித்தவன் தான் மனிதன். மனிதனாக வந்தும் சில லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் பாவங்கள் வளரவில்லை. எப்போ வளர்ந்தது என்று இந்த சரித்திரத்தையும் கொஞ்சம் நுணுகி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு விதையை போட்டால் ஒரு செடி முளைக்கும் என்ற அறிவை கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா? அது வரைக்கும் மனித வாழ்க்கை என்னங்க? நாடோடி வாழ்க்கை. அங்கங்கே ஏதோ கிடைக்கிற பழங்கள், காய்கறிகள், விலங்குகள் அதை சாப்பிடுவான், அப்படியே போய்கிட்டே இருப்பான் நாடோடி மாதிரி. ஒன்றும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. ஆனால் ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ந்து கொண்டே வருகின்ற காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை தோணுது. அப்படியே தோண்டி பார்க்குறான். ஒரு சின்ன ஒரு தளிர் செடி தோண்டி பார்த்தபோது அதுக்கீழே ஒரு விதை ஒன்று இருந்தது, ஒரு கொட்டை இருந்தது. அந்த கொட்டையை பார்த்தபோது அடது நாம் சாப்பிட்டு போட்ட பழத்தோடைய கொட்டை அல்லவா அப்படின்ற ஞாபகம் வருதுங்க. அடுத்த சிந்தனை என்ன வருது? அப்போ கொட்டையை மண்ணுக்குள்ளே போட்டால் செடி முளைக்கும் என்ற அறிவு வருதுங்க. முதல் விவசாய கல்லூரி பிஹெச்டி மாணவன் அவன்தான். நீங்கள் எத்தனையோ பேர் பிஹெச்டி வாங்கிக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு விதையிலிருந்து ஒரு செடி முளைக்கும் என்று கண்டுபிடிச்சானே அவன் தான் ஃபஸ்ட்டு பிஹெச்டி. ஆனால் யாரும் அவனுக்கு பிஹெச்டி கொடுக்கல. அந்த விதையை போட்டு பிறகு அடுத்த அறிவு என்ன வருதுங்க? அது முளைக்கல. மழை பெஞ்ச உடனே அது முளைக்க ஆரம்பித்து பார்த்தான். அப்போ தண்ணி ஊற்றினா தான் முளைக்கும் என்ற அறிவும் வந்தது. அப்போ விதையை போட்டு நீர் ஊற்றி விவசாயம் பார்க்கின்ற ஒரு தொழில் உருவாகின்ற போது அது அங்கே இருந்தாகணுமே. இதுவரைக்கும் நாடோடியாக வாழ்ந்த மனிதனுக்கு இப்போ நிரந்தர முகவரி உருவாகியது. ஒரு இடத்துல நிலையாக இருந்து வாழ ஆரம்பித்தான். அப்படி நிலையாக இருக்கிற போது உடனே ஒரு பரண் அமைத்து குடிசை போட்டு கொண்டான், கூடி வாழ ஆரம்பித்தான். விளைந்த பொருட்களை கொண்டு தன் வாழ்க்கை உணவு தேவையை நிறைவு செய்து கொண்டான். இதுதான் குழு வாழ்க்கை அமைந்த முறை. இப்போ ஒரு குழுவுக்கு இந்த அறிவு வந்தது, விவசாயம் பார்த்தாங்க, தன்னுடைய இனத்தோடு சேர்ந்து வசதியாக இருந்தாங்க. இன்னொரு நாடோடி கூட்டம் வருது.
அது பசி இருக்குது, இவங்க ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, ஸோ கொஞ்சம் உணவு வேணும் கேட்குறாங்க, இவன் கொடுத்துட்றான். இயல்பு கருணை தானே, கொடுத்துட்றான். சில சமயங்களில் இவனுக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கு வேணுமே, வருமா இல்லைங்களா எண்ணம்? அப்போ நாளைக்கு நமக்கு தேவைப்படுகிறது என்ற எண்ணம் வருகின்ற போது இவன் கொடுக்க முடியாதுன்றான். அடுத்து என்ன நடக்கும்? அடித்து பிடுங்க வேண்டியதுதான். ஒன்று திருட்டு, முடியலன்னா கொள்ளை, தெரியாமல் எடுத்த திருட்டு, அடித்த பிடுங்கன்னா கொள்ளை. மாரிசு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் தன் உழைப்பால் வாழவில்லை என்றால் 4 சாய்ஸ் தான். அப்புறம் என்ன? ஒன்று பிச்சை எடுக்கணும், இல்லை திருடணும், இல்லை கொள்ளையடிக்கணும், இல்லை செத்து போகணும். இதுதான் சாய்ஸ். வேறு எதாவது இருக்கா? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்? பசியோ வயிற்ற கிள்ளுது, உணவோ அங்கே இருக்குது, கேட்டால் தரமாட்டேங்கிறான், அடித்து பிடுங்கலாமேன்னு பிடுங்குறான். சில சமயங்களில் இவனை விட அவனுக்கு வலு அதிகம், அவன் அடித்து துரத்தி விட்டுறான். இப்போ தான் பாவம் பெருகுகிறது. எப்படிங்க? பசி இருக்குது, உணவு அங்கே இருக்குது, கேட்டால் தரமாட்டேங்கிறான், அடித்து பிடுங்கலாமன்னா வலு பத்தலை, என்ன பண்ணுறது யோசிக்கிறான். அவனே கொடுக்கும்படியாக நயமாக பேசுகிறான், அழுது வடித்து என்னோ பண்ணி அவன்கிட்ட மன்றாடுகிறான். அவன் இறக்கப்பட்டு போனால் போதும் கொடுத்துட்றான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான்? அவன் அந்த போயிட்டுருக்க வேறு ஏதோ தொழில் போகும்போது இவன் மறைஞ்சே காத்திருந்து அந்த பொணக்க போய் நைஸாக தூக்கிட்டு வந்துடுறான். அப்போது அவனாகவே இறக்கப்பட்டு கொடுக்க வைத்தது ஒன்று, அவனுக்கே தெரியாமல் கொடுக்க வைத்தது ஒன்று, அவனுக்கு தெரியாமல் இவனாக எடுத்துக்கொண்டது ஒன்று. இப்படி வருகின்ற போது இதே 3 கோட்பாடுகள் தான் இப்போ 3 துறைகள். நான் உனக்காக ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன், அர்ச்சனை ஆராதனை பண்ணுறேன், கடவுள் உனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார், நீ தட்டில் காணிக்கப்படும். இதை நம்பித்தானே போட்டுட்ருக்குறோம். ஒரு யதார்த்தமான கேள்வி வைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எல்லா கோவில் பூசாரிகளும் சேர்ந்து கலெக்டர்கிட்ட ஊர்வலம் வந்து மனு கொடுத்தாங்க. என்ன மனுங்க? எங்களுக்கு அடிப்படை பேசிக் பே வேணும், எங்களுக்கும் டிஏ வேணும், எங்களுக்கும் மற்றவர்களை போல் மருத்துவ வசதிகள்லாம் வேணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாங்க. இவங்க நமக்கு என்ன சொன்னாங்க? நீ சாமியை கும்பிடு, அர்ச்சனை பண்ணு, இன்னும் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் செய், தட்டில் காசு போடு, என் காலில் விழுந்து கும்பிட்டுப்போ, நான் உனக்கு ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன், உனக்கு எல்லாம் கிடைக்கும்னா. திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போகிற நமக்கே எல்லாம் கிடைக்குமுன்னா, அங்கே இருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மணி அடிக்கிற அவனுக்கு ஆண்டவன் கொடுப்பான மாட்டானா? அப்போ ஆண்டவரிடத்தில் மனு போடுறதுக்கு பதிலாக இவன் எங்கே அப்பீல் கொடுத்தான்? கலெக்டர்கிட்ட கொடுத்தான். இதை யோசித்து பார்த்தீங்கன்னா பாதி பித்தம் தெரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இல்லைன்னா பாகிஸ்தான் அவனை பிடிச்சி போயிடுவான், பாகிஸ்தான் யுத்த தளவாடங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது, எப்போ வேணால் சண்டை வரலாம், அதனால் விலைவாசி ஏறும், பி கேர்ஃபுல். இப்போவே இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இது வாங்கின இது ஃப்ரீ, உங்களுக்காக நான் தரேன் சார், 100 ரூபா வாங்கின பொருள் 90 எடுத்துகிட்டு போங்க சார், 10% டிஸ்கவுண்ட் கொடுங்க சார், இப்படி கொடுத்தா கடை திருப்பி வச்சு தான் போவான். அப்போது ஆதி மனிதன் தோன்றிய அந்த 3 குணாம்சங்களே அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம், இன்னைக்கு வரைக்கும் சக்க போடுது. அதனால் இந்த அறிவை எங்கே செலுத்தின மனுஷன்? சர்வ வல்லமை மிக்க 6வது அறிவை பிறர் வளம் பறித்தல் என்ற பாவத்தில் செலுத்தியதனால் பாவம் பல மடங்கு பல்கி பெருகியது. இன்னைக்கு எத்தனை வகை கிரைம் இருக்குன்றத இந்தியன் பேனல் கூட சொல்ல முடியல. அது 600 சில்லறைக்கு மேலே செக்ஷன் ஓடுதாமா, இன்னும் எழுத முடியாதுன்னு நிறைய இருக்குது. இப்போ யார் எழுதுறது இல்லையா சட்ட புஸ்தகத்தை? அதனால் அப்படியே நிற்கிது 600ஓட. அதனால் பாவங்கள் ஏன் பெருகியது என்றால் மனிதனுடைய பகுத்தறிவை
விலங்கினத்து வந்த அந்த குணாம்சத்தில் செலுத்தினான். அதுக்கு மாறாக என்ன பண்ணியிருக்கணும்னா, விலங்குகள் வரைக்கும் அதுக்கு உணவு உற்பத்தி பண்ண தெரியாது, அதனால் அது செஞ்சது. நமக்கு எல்லாம் முடியுமே. ஒரு விதையை போட்டால் 100 நெல்மணிகள் உருவாக்கக்கூடிய திறம் நம்ம இடத்துல இருக்குதே. ஒரு மனிதன் உழைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய திறம் இருக்கிறது. அப்போ நாம் ஏன் இன்னொருத்தனை வற்புறுத்தி துன்புறுத்தி அதிலிருந்து பிடுங்கணும் என்கின்ற பகுத்தறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியிருந்தால் இந்த சிந்தனை இன்றைக்கு நமக்கு தேவையில்லை. எந்த மகளோட அறிவுரையும் நமக்கு தேவையில்லாமல் போயிருந்திருக்கும். மகான்களே பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஏன்? எல்லாரும் மகான்களாக மாறியிருப்போம். அதனால் இந்த உண்மையை தெரியாது சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறையே சாஸ்திரம் என்று நாம் நம்பியதனால் அதே பிடுங்குற வாழ்க்கையை இப்போது வெரைட்டியாக பிடுங்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கலாக எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுன்றதுக்கு அவரவருடைய திறமையே ஆதாரம். இப்படி தொடர்ந்து வருகின்ற போது இதெல்லாம் என்ன ஆகுதுங்க, எந்த செயல் செய்தாலும் ஒரு ஜீவன் துன்பப்படுது வச்சுக்கோங்க, அந்த துன்பத்தின் பங்கு இங்கேயே வந்துடும். உதாரணமாக, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பெருசாக அடிக்கணும்? நல்லா கண்ணுக்கு தெரியுற மாதிரி பெருசாக அடித்தா குடிக்கிறவன் பார்ப்பான். அந்த லென்ஸ் வைக்க பார்க்குற மாதிரி சின்னதாக கீழே அடிச்சிடுறாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அவன் உத்து பார்க்க போகிறாங்க. அவன் இழுக்கு இன்பம் இறுதி வரைங்கிறான். சிகரெட்டுக்கா வாழ்க்கைக்கான்று யோசிக்கிறது இல்லை, இழுக்க இன்பம் இறுதி வரை. இன்னொரு பக்கம் டாஸ்மாக், மது அருந்துவது உடலுக்கும் நாட்டுக்கும் கேடு எழுதுகிறாங்க. பெரிய சொர்க்கம் வாய்ஸ் பெரிய போர்டு, கீழே சின்னதா மது அருந்துவது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அப்போது இது கேடு என்பது குடிக்கிறவனுக்கு தெரியாதா, உற்பத்தி பண்ணுறவனுக்கு தெரியாதா, ஊற்றி கொடுத்தவனுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாதுங்க? எல்லாருக்கும் தெரியும். இதை தனி மனிதன் செய்தால் இந்த வேலையை பாவம் அவன் கூட போகும். ஒரு கவர்மெண்ட்டே செஞ்சால் பாவம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? மக்களுக்கு தான் வரும், மந்திரிக்கு போகாது. இப்போ தெரியுதுங்களா ஏன் நாட்டில் இவ்வளோ சிக்கல் வருதுன்னு? அதனால் தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அழித்துவோம் என்றார் பாரதியார். ஒரு செயல் செய்கின்ற போது அந்த செயலுக்கு தாக்கம் எத்தனை பேரை பாதிக்கும் என்பதை யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால் இந்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவிலேயே ஒவ்வொரு செயலும் பதிந்து 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 அதுக்கு தக்க மெச்சூரிட்டி டேட் காலம் வருகின்ற போது அது வெளிப்பட்டுவிடும். இந்த இடத்துல ஒரு நுட்பமான விஷயத்தை நம்ம சொல்லணும். எப்போ செஞ்ச பாவத்துக்கு எப்போ வரும் அந்த கணக்கு தெரியணும் இல்லையா? ஒரு செயலுக்கு விளைவு என்பது எந்த காலம் முதல் எந்த காலம் வரைக்கும்? இதை அழகாக உணர்ந்த மகான் வல்லபெருந்தகை. 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடை நன்மக்கள் பெறின். 7 ஜென்மத்துக்கு வரும். ஒரு புண்ணியத்தையோ ஒரு பாவத்தையோ செய்துவிட்டால் அவருடைய பலாபலன் 7 ஜென்மங்களில் எந்த இடத்தில் வேணுமானம் வரும். அதுக்கு இடையில மறுபடியும் அதை புதுப்பித்து விட்டால் மீண்டும் வரும். புரோனோட் எழுதி கொடுக்குறோம், 3 வருஷம் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் செத்து போயிடும். 2.25 வருஷத்தை மறுபடியும் எழுதி கொடுத்தீங்கன்னா ரினிவல் நோட்டு மறுபடியும் 3 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும். இது சமுதாய சட்டமே சொல்லுது. அதுபோல் ஒரு தலைமுறையில் செய்த பாவம் அப்படியே விட்டால் ஏதோ இடத்துல வந்து 7 தலைமுறைக்குள்ளே அதோட கணக்கு முடிஞ்சு போயிடும். அதையே திரும்ப திரும்ப ஒவ்வொரு தலைமுறையிலும் செய்தால் எந்தக்கு இந்த பாவ கணக்கு க்ளோஸ் ஆகும்? அக்கௌண்ட் வில் நெவர் பி க்ளோஸ்ட். அந்த கணக்கு போய்கிட்டே இருக்கும். கேரி ஓவர் பேஜஸாக போய்கிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் கூடிக்கிட்டே போகும். அதனால் இந்த மனிதன் செய்யக்கூடிய செயல் ஏன் 7 தலைமுறைக்கு போகணும்? நமக்கு அருமையான ஒரு கேள்வி இருக்குங்க. என் கொள்ளுப்பாடு செஞ்ச பாவத்துக்கு எனக்கு என்ன வந்துச்சு?
நான் ஏன் அதை அனுபவிக்கணும்? கேட்குறோம் இல்லையா? இப்போது கொள்ளுப்பாட்டம் கொடுத்த சொத்து வேண்டாம் சொல்லிடுமா? எனக்கு வேண்டாம், அவன் சொத்து எனக்கு வேண்டாம், நானே சம்பாதிச்சு நானே வச்சுக்கிறேன், நீ ஏன் வச்சுக்கன்னு விட்டுருமா? சொத்து எப்படி வந்ததோ அதோடு சேர்ந்தும் வருமே புண்ணியமா பாவமான்ற கணக்கும். அதனால் ஒரு செயலுக்குரிய விளைவு 7 தலைமுறையை தாக்குகிறது என்பதை விஞ்ஞானமும் நிரூபிக்கிறது. ஒரு அக்ரி யூனிவர்சிட்டி பக்கத்தில் வச்சுருக்கிறோம். ஒரு புதிய ஹைப்ரிட் வெரைட்டி உருவாக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு கிராஸ் பண்ணி ஒரு வெரைட்டி உருவாக்கணும். உதாரணமாக இந்த பருத்தி எடுத்துக்கங்க. 64களில் இந்தியாவில் பருத்தி எல்லாம் அவ்வளவு தரமான பருத்தியே கிடையாதுங்க. அந்த நூலெல்லாம் குட்டையாக இருக்கும், ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணினாங்க, 64ல் நமக்கு சாப்பாடு கிடைக்காம அரிசி வேறு பஞ்சம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ விவசாயத்தில் ஒரு புரட்சி செய்ய வேண்டிய தேவை வந்த கட்டம் அது. வெளிநாடுகளில் போய் அங்கேருந்து நல்ல திறம் விளைச்சல் உள்ள வர வெரைட்டிஸ் எல்லாம் தருவிச்சு அது எங்கே உற்பத்தி செய்ய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணினாங்க. அதில் ஒரு பருத்தி செடியை நம்முடைய நாட்டில் கொண்டு வந்து நடுற போது அப்படியே செத்து போடும். இந்த கிளைமேட்டுக்கு அது வளரலை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சியில் கொடுத்து இது என்ன பண்ணால் நம்ம நாட்டில் வளர முடியும் அப்படின்னு அக்ரி யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. அவங்க நம்ம நாட்டில் உள்ள நல்ல தரமான பருத்தி செடியோட எகிப்து நாட்டிலேருந்து வர வைத்த ஒரு நல்ல தரமான செடியை வச்சு கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணால் புதுசாக ஒரு செடி வருதுங்க. அது ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அதில் பார்த்தா நம்ம நாட்டு செடியை விட ஒரு 10% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அதுக்கு மேலே இல்லை. சரி, என்ன பண்ணாங்க, அந்த செடி எடுத்து மறுபடியும் அந்த எகிப்து செடியோட 2வது கிராஸ் பண்ணுறாங்க, செகண்ட் ஜென்ரேஷன். அது 20% இம்ப்ரூவ் ஆகுது. இப்படியே கிராஸ் பண்ணுறாங்க 5, 6, 7 வரப்போகுது 70%, 80% வந்துருச்சு. நல்லா இந்திய மண்ணில் தரமாக நின்று முளைக்குது, விளைச்சல் 70% வருது. அதுக்கு மேலேயும் 100க்கு 100 கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிராஸ் பண்ணுறாங்க, வரல. ஸோ இன்று வரைக்கும் விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட உண்மை என்ன என்று சொன்னால் 7 கிராஸ் வரைக்கும் உள்ள ப்ரீடிங்கில் தான் ஸ்டேபிள் கேரக்டர் வரும். அதுக்கு மேலே போகிற போது 8, 9, 10 போட்டோம்னா அன்ஸ்டேபிள் கேரக்டர் தான் வரும். அதை நிரந்தரமாக ஒரு குணாம்சம் என்று சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு சந்ததி இருக்காது, புரோஜன் கிடையாது. இதெல்லாம் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, விஞ்ஞானம் விளக்காத, தத்துவம் விளக்காத ஒரு நுட்பம் என்னன்னா, ஏன் 7 மட்டும் நின்றுச்சு? ஏன் 6 இருந்துக்கலாம், ஏன் 10 போயிருக்கலாம், ஏன் 7 நின்றுச்சு? இதுக்கு பதில் தத்துவம் சொல்லவில்லை, விஞ்ஞானமும் விளக்கவில்லை. அதனால் 7 தலைமுறை தாவரத்திலே அமைந்ததனால் தாவரத்தை உண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதுதான் பேசிக் கேரக்டர். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலுக்கும் 7 தலைமுறைகளுக்கு தாக்கம் உண்டு. இதில் நமக்கு ஏன் புரியுதில்லைன்னா, இந்த 7 தலைமுறைகளில் செய்தவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நமக்கு ஆயுள் கொடுத்தான் இறைவன். நமக்கு தீர்காயுஸ் எவ்வளவுங்க? 120 வருஷம் நமக்கு தீர்காயுசுங்க. ஒரு மனிதன் பிறந்து 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் செய்த செயலுக்குரிய விளைவு அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கோ அல்லது அவனுடைய அடுத்து வந்த 6 தலைமுறைகள், அவனுடைய மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி, அதுக்கு பிறந்தது, இப்படி இந்த 6 தலைமுறைகளிலும் தன்னையும் சேர்த்தா 7 தலைமுறை ஆச்சுங்க. இந்த 7 தலைமுறைகளில் தான் செய்த செயலுக்குரிய விளைவு எங்காவது ஒரு இடத்துல வர்றதை இவரே பார்க்கலாம். இப்போ யார் 100 வயசு வாழ்கிறாங்க? எல்லாம் 30லேயும் 40லேயும் 60லேயும் போய்கிட்டு இருக்குது. இப்போ எங்கே நம்ம 100 ப்ரூஃப் பார்க்க முடியும்? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 120 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த சத்தியத்தை கண்ட மகான் வள்ளுவ பெருந்தகை. ஒன்றா அவர் சொல்கிறத கேட்கணும், சொல் புத்தி, இல்லை நாமளே வாழ்ந்து பார்க்கணும், சுய புத்தி. 2 தான் சாய்ஸ்.
சுய புத்திக்கு வாய்ப்பு இல்லை, சொல் புத்தி தான் ஒரே சாய்ஸ். இப்போ நம்பித்தான் ஆகணும். அதனால் இந்த உண்மையை மகான்கள் எடுத்து விளக்குகின்ற போது அதை நாம் கொஞ்சம் கேட்டு புரிந்து இது சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு இதை வாழ்க்கையை பின்பற்றினால் தப்பிக்கலாமே தவிர வேறு எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாது. இந்த நுட்பத்தையும் விஞ்ஞானம் விட்டுதான் பாருங்கள். ஜெனடிக் சயின்ஸ், மரபியல் விஞ்ஞானத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஜீனில் குரோமோசோம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் 2 வகையான பதிவுகள் இருக்கின்றன, லேட்டன்ட் கேரக்டர்ஸ் அண்ட் பேட்டர்ன் கேரக்டர்ஸ். அதாவது அடக்கம் பெற்ற பதிவுகள், எழுச்சி பெற்ற பதிவுகள். ஒரு கரு உருவாகின்ற போது எந்தெந்த பதிவுகளெல்லாம் எழுச்சி பெற்றிருக்கிறதோ அது அந்த குழந்தையின் வாழும் காலத்தில் வெளிப்படும். அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கும், ஆனால் அதனுடைய வாழும் காலத்தில் வெளிப்படாது. இது விஞ்ஞானம் இன்னைக்கு நிரூபிக்குது. அதில் விட்டாங்களா, இந்த அடக்கம் பெற்ற பதிவுகள் இந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அங்கே வரலாம், அதுக்கு அடுத்த குழந்தைக்கும் வரலாம். இது விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன கருத்து, வலுவ பிறந்தகை சொன்ன கருத்தை இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறதில்லை, இதை ஜோடி ஒன்றில் போடுறதில்லை, இதை டாப் சிங்கரில் போடுறதில்லை. போட்டிருந்தா நம்ம கொஞ்சம் ஞானம் வந்திருக்கும். அங்கே காட்டுறதெல்லாம் அனுபவி ராஜா அனுபவி தான், பாவத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு. அதனால் இந்த உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய சேனல்ஸ் முறையாக பயன்படுத்துவதில்லை. கேட்டால் பத்திரிகை தர்மம் என்பான். என்ன தர்மம்? சர்க்குலஸும் தர்மம் தான். எது போட்டால் சர்க்குலஸ் ஜாஸ்தியாக விற்குமோ அதை போட்டுக்குவான். கேட்டால் பத்திரிகை தர்மம்னு வார்த்தையை பயன்படுத்திக்குவாங்க. அதனால் இந்த பாவ பதிவுகள் தொடர்ந்து 7 தலைமுறைக்கும் போகிறது. சரி, இது இருக்குன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அடுத்த கேள்வி. நம்மிடத்திலே பாவங்கள் இருக்கின்றன என்பதற்கு என்ன அடையாளம்? அடுத்த கேள்வி. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள், இது பாவத்தின் சம்பளம் சாமி சொல்கிறாங்க. எப்படி நம்ம அதை ஒத்துக்கிறது? ஒரு லாஜிக்கல் திங்கிங். உதாரணம், ஒருத்தர் உடம்பு சரியில்லைங்க, படுத்துருக்கிறார், இல்லை விபத்தாகி போச்சு, அடிபட்டு கிடக்கிறார். என்ன சொல்லுவோம்? முதல் வார்த்தை என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம். என்ன அர்த்தங்க? இறக்கப்படுறோம், உண்மைதான். முதல் தன்மை அதில் நாம் அந்த ஜீவனுடைய துன்பத்தை கண்டு இறங்குகிறோம். அதோடு என்ன சொல்கிறோம்? இவன் என்ன பாவம் பண்ணினானோ இது வந்திருக்குன்னு அர்த்தம். இதை விஞ்ஞானம் என்ன சொல்லுதுங்க? பாவத்தின் சம்பளம் நோய்கள் என்பதை விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஒத்துக்குதா விஞ்ஞானம்? ஒத்துக்கல. ஆனால் அந்த விஞ்ஞானி என்ன பேர் வச்சிருக்கிறார் மருந்துக்கு? டெர்ராமைசின், எரித்ரோமைசின், குளோரோமைசின், டெட்ராமைசின், மைசின். என்னதுங்க? என்னோட பாவம் இந்த மருந்து தின்னுட்டு இருக்கிறேன். சரியா போச்சா? அப்போ விஞ்ஞானி ஒரு கோணத்தை நிரூபிக்கவில்லை என்றாலும் அவருடைய உள் உணர் அறிவு அதை வெளிப்படுத்தி விட்டது. இந்த மருந்து ஏன் இந்த வியாதிக்கு சாப்பிட்றான்னா அந்த வியாதி வந்ததுக்கு காரணம் இவனுடைய பாவம். அப்போது பாவத்தின் வெளிப்பாடு நோய்கள் என்பதை தத்துவம் என்றோ சொல்லிவிட்டது, விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது மறைமுகமாக. அடுத்த கேள்வி, இதை இப்போ போக்க முடியுமா முடியாதா? நமக்கு என்ன தெரியும்? எப்படியோ எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்தாங்க விவரம் தெரியாமல், எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்க ஒன்றுமே தெரியாமல், என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ யாருக்கு தெரியும்? இப்போ என்னங்க பண்ணுறது? அடுத்த கேள்வி வரும். இந்த பாவங்களை நீக்க முடியுமா என்றால் முடியும். எப்படி? அடுத்த கேள்வி. பரிகாரம் சொல்லுவாங்க. நீங்கள் ஜோதிடத்திலையும் தத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறது அப்படிம்பாங்க. உதாரணமாக இந்த செத்து போனவங்களுக்கு பித்திரு கடன் செய்வோம். முதலெல்லாம் பேரூர் பக்கம் போனால் ஏதோ தர்ப்பணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சமீபம் ஒரு 10-15 வருஷமாக பார்த்தோம்னாக்கா
அங்கே மாடு கட்டி வச்சுருக்கிறாங்க. பிராமணனுக்கு கோதானம் கொடுத்தா பாவம் கழிஞ்சிருமா. அதுக்கு ஒருத்தன் மாட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நம்ம 50, 100, 200 நம்ம பர்ஸுக்கு தகுந்த மாதிரி காசு அங்கே கையில் கொடுத்தோம்னா அவன் கயிறு நம்ம கையில் கொடுப்பான். கயிற்றை நம்ம பிடிச்சிக்கணும். ஆனால் மாடு பிடிக்க தெரியாது நமக்கு. அந்த கயிற்றை தூக்கி குருக்களுக்கிட்ட கொடுப்போம். அவர் கயிற்றை பிடிச்சிக்குவார். இப்போ தானம் பண்ணியாச்சு. மறுபடியும் குருக்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவார். அது நம்ம போனதுக்கப்புறம் இப்படி ஒரு ரொட்டேஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பரிகாரம் பண்ணினா நம்ம செஞ்ச பாவம் போகுமா? இல்லை நம்ம கொள்ளுதாத்தா பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு கோயில் அன்னதானம் பண்ணினா போயிடுமா? பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடைனடா, நெஞ்சுக்கு நீதி ஒளித்தை வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா, மனம் மேன்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா. நெத்தியடியான வார்த்தைகள். இதுக்கு மேலே பாவத்தை யார் சொல்ல முடியும்? ஒரு சினிமா பாட்டு தான். சாமி சொல்லுவாங்க, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தினிலே உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னேனி புலன் 5 இயக்கி பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு, இம்மூன்றும் உன்னை நீ உள் உணர்ந்து பழிப்பதிவை ஒவ்வொன்றாய் அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினை பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். சாமியுடைய கான்செப்ட் கண்ணதாசன் அப்படி எழுதி வச்சார். அதனால் பணத்தை கொடுத்து அன்னதானம் பண்ணி எல்லாம் பாவத்தை கழிக்க முடியாது. அப்போது அன்னதானத்துக்கு புண்ணியம் இல்லையான்னு அடுத்த கேள்வி வருவோம். அது புண்ணியம்தான். ஆனால் யாருக்கு அன்னதானம் பண்ணணும்? எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வருஷம் வருஷம் கோயிலில் அன்னதானம் பண்ணுவார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து கூப்பிடுவார், வாங்க அன்னதானம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுவார் எல்லா சொந்தக்காரையும். கோயில் விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பசியோடு இருக்க மாதிரிலாம் வெளியே இருப்போம். எங்களெல்லாம் பேக் டோர் கூட்டி போயிடுவாங்க. எங்களெல்லாம் பிச்சைக்காரங்க சாப்பிட போட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஜனலை எட்டி பார்த்துட்டு இருப்போம். வெளியே பசியோடு ஒருத்தன் நான் பல பேர். நாங்கள் சாப்பிட்டு மிச்சம் அங்கே 500 பேர் நிற்பான். இங்கே மிச்சம் 1/4 பங்கு தான் இருக்கும். அங்கே 500 பேர் நிற்பாங்க. இதுவா அன்னதானா? சொந்தக்காரன் பிச்சைக்காரன் ஆக்கி உட்கார வச்சு எங்கே பசி இருக்கிறதோ அங்கே போட்டு அதுக்கு அன்னதானம் பேர். வசதி உள்ளவெல்லாம் சாப்பிட்டா அது கெட்டு குதர்னு பேர். எனக்கு காசு இருக்குது, நானே சாப்பிட்டுக்குவேன். வீட்டில் சமைக்கிறாங்க, இங்கேயே சாப்பிட்டுக்குவேன். இல்லை ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டுக்குவேன், எனக்கு வசதி இருக்குது. எது இல்லையோ அவனை கூட்டு போட்டால் அன்னதானா? அதனால் இந்த கெட்டு குதருக்கு நம்ம அன்னதானம் பேர் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபேஷனாக பண்ணிகிட்ருக்குறோம். இது பிராயச்சித்தம் அல்ல. அதனால் மரிசு சொல்கிறாங்க, ஒரு தவறு நடக்கின்ற போது அந்த இடத்திலேயே பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு கொடுத்தோ இழப்பீடு செய்தோ மன்னிப்பு கேட்டோ ஆறுதல் சொல்லியோ செய்வது தான் பிராயச்சித்தம். ஸோ பரிகாரம் நமக்கு பயன் தராது. இந்த அன்னதானத்தில் ஒரு சில பேர் உண்மையிலேயே பச்சை உள்ளவன் பிச்சைக்காரன் சாப்பிடுவான். அவன் வயிறார் வாழ்த்துவான், ஏதோ இன்றைக்கி ஒரு நாளைக்காவது நல்ல சாப்பாடு போட்டாங்களே புண்ணியவான் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவான். இந்த புண்ணியத்துக்குரிய பலன் பின்னாடி வரும் ஒரு நாள். ஆனால் ஏற்கனவே செய்த பாவத்தை இது கழுவாது. ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுங்க. இப்போ செய்த ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம், ஒரு அன்னதானம் பண்ணுறோன்னு சொன்னால் உண்மையிலே அன்னதானம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்படி உண்மையிலே அன்னதானம் பண்ணினாலும் அந்த அன்னதானம் ஏற்கனவே செய்த பாவத்தை கழுவுமா என்றால் கழுவாது. ஏன்னா அது பாஸ்ட், இது ப்ரெசண்ட். ஃப்யூச்சர் என்னன்னா இந்த புண்ணியத்துக்குரிய பலன் வரும். அந்த பாவத்துக்கு இது ஈக்குவேஷன் ஆகாது. அதனால தான் பரிகாரம் என்பது நமக்கு செல்லுபடி ஆகாத விஷயம். அதுக்கு மாதிரி சொல்கிறாங்க பிராயச்சித்தம். அப்போ பிராயச்சித்தம் என்பது நாம் தவறு செய்கிறோம் சில சமயங்களில். ஏன்னா மனிதனே ஹியூமன் இட் செல்ஃப் இஸ் எரர் தானே. ஆனால் மனிதனுக்கு தவறு செய்வது இயல்பு. அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது தான் சிறப்பு. தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்படி திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம். மனிதனாக பிறந்தா தெரியாமல் செஞ்சுட்டே தவறு அப்படின்னு தான் திருத்திக்கணும். தெரிஞ்சு தப்பு பண்ணுற போது அதுக்கு தண்டனை கொடுத்து அவனை வருந்த வைக்கணும்.
அப்படி தானாக திருந்தவும் இல்லை, தண்டனையால் வருத்தப்படவும் இல்லைன்னா இவன் ஒரு ஜீவனா, ஒரு ஜடம். அப்படி வருந்தாத உருவங்கள், உருவம் மனுஷன் சொல்லலை, ஒரு உருவம், பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆனால் மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டையும் அடுத்த 2 வரிகளில் எடுத்து சொல்கிறார். அதனால் இந்த தவறுகளை செய்கின்ற போது அதுக்காக வருந்த வேண்டியதில்லை. ஆனால் அந்த தவறு என்பதை அடையாளம் கண்டு கொண்டு மீண்டும் செய்யாமல் நம்மை காத்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு எச்சரிக்கை உணர்வை, விழிப்புணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி குடும்பங்களில், சமுதாயத்தில் உதாரணம் பார்த்தா, பேர் உட்காந்துருக்குறோம், அப்புறம் கிராஸ் பண்ணி போகும்போது எதாச்சும் கால் படுறது தான், வேணும்னு யாரும் மதிக்கிறது இல்லை. அது பட்டுடனேயே நமக்கு உடம்புலேயே இது நமக்கு பெரிய மதிப்புமிக்க இடம், இது கேவலமான இடம். ஆனால் கால் பட்டால் நம்ம மரியாதை குறைச்சல்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுவும் ஒரு உறுப்பு நினைக்கிறது இல்லை, அது கேவலமான இடம்னு நினச்சிக்கிறோம். அப்போது அந்த உணர்வு இப்படியே காலங்காலம் வந்துட்டதுனால பக்குவப்பட்டவங்க அதை மதிக்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் அதை தவறாக தான் தோணும். உடனே என்ன பண்ணுறோம், தெரியாமல் கால் பட்டுச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்ற போது அது அந்த துன்பம் ஆரம்பிக்குது. அவருடைய அந்த துன்ப உணர்வு முடிவுக்குள்ளேயே அதோடு இணைந்தே ஒரு ஆறுதல் கூடவே வந்தது. இப்படி அந்த செயல் செய்கின்ற போதே அதுக்கு ஒரு மாற்று செய்தால் அது பிராயச்சித்தம். இதுக்கு மகர்ஷி அந்த விழிப்புணர்வு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விழிப்புணர்வோடு இருப்பதற்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க, தவம் என்று பேர். ஆக்னி தவம் கொடுக்குறோம், புருவமத்திலே மனதை வைத்து தவம் செய்யணும். அந்த தீட்சை கொடுக்குற போது ஒரு அருமையான கோட்பாடு சொல்கிறாங்க, இந்த ஒன்றை மட்டும் நம்ம பின்பற்றி விட்டால் போதுங்க, மகானாயிரலாம். இன்று முதல் கொண்டு எந்த செயலை செய்தாலும் புருவமத்திலே நினைவாக வைத்துக்கொண்டு செய்ய பழகிக்கொள்ளுங்கள் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி பழகிட்டால் என்ன மாற்றம் நமக்குள் நிகழும் என்றால், இந்த இடத்துல மனசு வச்சுட்டா ஃப்ரீக்குவன்சி வில் கம் டவுன் டு ஆல்ஃபா 13க்கு வந்துடும். பாவங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீக்குவன்சியே 14 கூட கிடையாதுங்க, 20லேருந்து 40 வரைக்கும் தான். பாவத்தின் ஃப்ரீக்குவன்சி 20 முதல் 40 வரைக்கும். 20 கீழே வந்துட்டாலே பாவம் கிடையாது, 14க்கு கீழே வந்துட்டா பதிவுகளே கிடையாது, எண்ணமே கிடையாது. அப்போ மனது இங்கே வைக்கிற போது மனம் விழிப்பு நிலை வந்து விடுகிறது. அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது. இன்னொரு கவியில் சொல்கிறாங்க, இது தவறுனா தானே அங்கே 5 பழிச்செயல் வருது, இது தவறாத போது அங்கே வருவதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போது அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் இருப்பதற்கு ஆக்னி தவம் செய்யணும். அப்படி செய்கிற போது தவறுகளே செய்வது இல்லை. தவறுகள் செய்யாததுனால் பிராயச்சித்தம் தேவையே கிடையாது. தவறு செஞ்சால் தானே பிராயச்சித்தம் வேணும், தவறு செய்யாத போது பிராயச்சித்தத்துக்கு அவசியமே இல்லை. சரி, இது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். வந்தது 40 வயசுல வந்தேன், 40 வயசுக்கு செஞ்சதில் எங்கேயும் போகும் இல்லைங்களா. அப்போ அதை எப்படி மாற்றி அமைப்பது, அதுக்கு ஒரு வழிவகை மேல் பதிவு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. அப்போது மூளையில் என்ன பண்ணுதுங்க, 3 வயசுலேருந்து சென்ற வினாடி வரைக்கும் நாம் பெற்ற எல்லா அனுபவங்களுமே நினைச்சா போதும் ஒவ்வொன்றா எடுத்து படம் காட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது நாம் செய்த தவறுகள் அங்கே தெரியும். நம்ம அறியாமலோ அலட்சியப்படுத்தியோ உணர்ச்சி வயப்பட்டோ செய்த தவறுகள் எல்லாம் அங்கே பிராப்த கர்மாவில் தெரியும். இந்த பிராப்த கர்மாவிலே செய்த தவறுகளை நாம் மேல் பதிவாக கொடுத்து அதை திருத்திக் கொள்ளணும். என்ன மேல் பதிவு? உதாரணமாக சாமிஜி சொன்ன உதாரணம் தான். மது அருந்தி பழகி வச்சுட்டோம் வச்சுங்களேன், அதை மாற்றணும்னு விரும்புகிறவங்க நிறைய பேர், முடியாமல் தோற்று போவர்கள் நிறைய பேர். அது எப்படி செய்த வெற்றி பெறலாம் என்று மறுசொரு வழியை சொல்கிறாங்க. சில பேர் செய்வாங்க,
இந்த சிகரெட் குடிக்கிறது விடுறதுக்கு பாக்கு போடுவாங்க, பாக்கு போட விடுறதுக்கு பொடி போடுவாங்க, அப்புறம் பொடி மாதிரி விட்டுருவாங்க. ஒரு சில பேர் இந்த மரண பயம் வந்துச்சுங்க, அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். செயின் ஸ்மோக்கராக இருந்தவங்க ஒரு அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்த உடனே டாக்டர் சொல்லுவார், இனி நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்க தீர்ந்தீங்க, அவ்வளோதான், கருப்பு பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதான் பாரு. அன்றைக்கி விட்டவர் தான் வாழ்க்கை தொடர மாட்டார் சிகரெட்டை. இங்கே சாய்ஸே கிடையாதுங்க. இது மரண பயத்தினால் வருவது. இப்படி மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு சூழ்நிலைகளை இறைவன் உருவாக்கி கொடுத்துட்றான். அது வருவதற்கு முன்னால் நாம திருந்தி மாற்றிக்கொள்வதற்கு பயிற்சிகள் வேண்டும். அப்படி ஒரு பயிற்சி வரபோது, இப்போது எத்தனை மணிக்கு நமக்கு அந்த எண்ணம் வருது அப்படின்னா, சாயந்தரமான வேலைக்கு போயிட்டு வந்தோடனே எடுத்து வச்சு குடிச்சிடறோம். அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே நல்ல பாலை காய்ச்சி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வயிறு குடிச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்து இது போகிறதுக்கு கிடமே இல்லை இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறாரு சாமி, அப்படி நீங்கள் குடிக்கும்போது உடல் செல்களெல்லாம் கதரும். நான் இது கேட்கலையே, இது கேட்கலையே, அது வெள்ளையாக இருக்குமே, இதுவும் வெள்ளையாக இருக்குதான், இது இல்லையே. ஆனால் அது வைராக்கியத்தோடு இனி இதுதான், அது இல்லை அப்படின்னு சொல்லி இறக்கினா தான் ஜெயிக்க முடியும். அதுக்கும் பிறகும் மாறியாச்சு. கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு பழைய ஃப்ரெண்டை சந்திக்கிறோம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தண்ணி வச்சாளுங்க. சரி வாப்பா போகலான்றா, நம்ம இல்லை இப்போ நான் குடிக்கிறது இல்லைன்றோம். ஆனால் ஒரு நாள் குடிச்சவன் தப்பு இல்லைவா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வா இன்னைக்குன்றான். இப்போ போய் பிடிச்சிங்கன்னா அப்புறம் எந்த பதிவும் வேலை செய்யாது, மேல் பதிவும் போச்சு, கீழ் பதிவும் போச்சு, மறுபடியும் பழைய வாழ்க்கை ஆகி போடுன்றாரு. இப்படி நம்முடைய பழக்கங்களை, நம்முடைய குணாம்சங்கள் இல்லைங்களா, இங்கே வந்து எத்தனையோ ஆசைகள், கோபங்கள், கவலைகள், பொறாமை, வெறுப்பு எல்லாம் வச்சுருந்தோம். இங்கே வந்து ஒவ்வொன்றும் ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை வைத்தல் பயிற்சி கொடுத்தாங்க, செய்துக்கிட்டே வர்றோம். அப்போது இயல்பாக உள்ள அந்த குணாம்சங்களை மாற்றிக்கொண்டோமா இல்லையா பயிற்சினால்? இப்படி ஒரு மேல் பதிவாக ஒரு பயிற்சியை செய்து அதன் மூலமாக ஏற்கனவே நாம் செய்து பழகிய தவறுகளை திருத்திக் கொள்கின்றோம். சூப்பர் இம்போசிஷன். இதற்கு உள்ள தவம் துரியம். ஏன்னா துரியம் செய்கிற போது உச்சியில் வந்தது இல்லையா நினைவு. அப்போ உச்சியில் மனதை வைத்து தவம் செய்கின்ற போது மூளையில் உள்ள செல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர்டு, அது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் மூளையில் செயல்படாமல் இருந்த டார்மண்ட் செல்ஸ் எல்லாமே துரியதவம் செய்கின்ற போது ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அது இயக்கத்துக்கு வருகின்ற போது சிந்தனை தெளிந்த சிந்தனையாக இருக்கும், உறுதியான நல்ல சிந்தனைகளாக இருக்கும், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதில் வந்துடும். அப்போ பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக செய்வதற்கு மனசுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு துரிய தவம். சரி, இப்போ பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது, மாற்றிட்டோம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே சஞ்சது கர்மா, 6 தலைமுறையில் எங்கள் முன்னோர்கள் செஞ்சது. என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்பா அம்மா செஞ்சது ஓரளவுக்கு தெரியும், தாத்தா பாட்டி செஞ்சது ஏதோ கொஞ்சம் சொல்ல கேட்டு தெரியும். கொள்ளு தாத்தா பாட்டி என்ன பண்ணால் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது அதை? அப்போ அறிந்தும் அறியாமலும் நம்முடைய முன்னோர்கள் செய்ததே நமக்கு தெரிந்து கொள்ள முடியல. அதை எப்படி போக்குவது என்றால் அதுக்கு தான் இறைநிலை தவம், துரியாதீதம். அப்போ துரியாதீத தவம் செய்கின்ற போது அந்த ஆற்றல் தெய்வீகத்தன்மை நமக்குள் ஊடுருவி வருவதனால் இங்கே உள்ள அத்தனை பதிவுகளும் செயலிழந்து போகும். எப்படின்னா ஒரு சின்ன ஜீவன் மேலே ஒரு யானை கால் வச்சதுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், ஒட்டுமொத்தம் முடிஞ்சு போச்சு. அதுபோல் அந்த இறை அழுத்தம், அது பேர் அழுத்தமாச்சா, அந்த துரியாத தவத்தில் அந்த அழுத்தம் நேரடியாக நம்ம ஜீவாத்மாவோடு தொடர்பு கொள்கின்ற போது அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தில் இந்த ஆத்மா தூய்மை பெற்றுவிடும். அதில் உள்ள பதிவுகள் எல்லாம் சப்ரஸ் ஆகி உள்ளே ஒடுங்கி போயிடும். அது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது அழகாக திருமந்திரத்தை சொல்கிறாங்க. சூரியன் மேலே இருக்குது, ஒரு பஞ்சு கீழே கிடக்குது, ஒரு காந்தக்கல் குவிலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த பக்கம் கிடக்குது. இப்போ சாயந்தரம் ஆனாலும் அந்த பஞ்சு ஏதாவது மாற்றம் இருக்குமா?
அப்படியே தான் கிடக்கும். அதையே அந்த குவிலன்ஸை எடுத்து சூரியனுக்கு நேராக வச்சு அந்த பஞ்சு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? பஞ்சு சாம்பலாயிடும். இது மாதிரி சூரிய காந்தமும் சூழ் பஞ்சும் போலவாம். சூரிய காந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. அப்போ 3 மலம் சொல்கிறாங்க: ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலங்களையும் நீக்குகின்ற, புனிதப்படுத்துகின்ற ஒரு இடம் எது என்றால் ஆரியன் தோற்றம் முன். இறைவனை சந்திக்கின்ற போது, இறைவனோடு லயமாகின்ற போது இந்த 3ம் போய்விடுகிறது. இதை கண்ணாசுடைய பாடலில் வருதுங்க: உயிரே அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே, முட்டி கசக்கையிலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் விழுக்குதா வெள்ளையப்பா. அதனால் இறைவி நீதி சந்திக்கின்ற போது அந்த கலங்குகள் நம்ம இடத்தை நீங்கி விடுகின்றன. அதுக்கு உள்ள தவம் தான் துரியாதீதமும் இறைநிலை தவமும். சரி, இப்போ 3 வகையில் நம்முடைய எதிர்காலத்தையும் முறைப்படுத்திக் கொள்ளலாம். ஆக்ஞை தவத்தின் மூலமாக நாம் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் செய்து முடித்த நம்முடைய சொந்த சொத்து பிராப்தம், பிராப்த கர்மா, அதை துரிதவத்தின் மூலமாக மேல்பதி மூலமாக போக்கிக் கொள்ளலாம். நாம் பிறப்பதற்கு முன் நம்முடைய முன்னோர்கள் செய்த வினை பதிவுகளையும் துரியாதவத்தின் மூலமாக போக்கிக் கொள்ளலாம். இப்போ அடுத்து நாம் தொடர்ந்து இந்த தன்மையை பாதுகாத்தால் தானே புதுசாக பாவம் பண்ணாமல் இருக்க முடியும். இப்போ இந்த அறையை சுத்தம் பண்ணணும்னு சொன்னால் ஒருத்தர் கூட்ட ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ஓரத்துலேருந்து கூட்டி ஆரம்பிக்கணும், கூட்டிகிட்டு போய் அந்த ஓரத்தை முடிக்கணும். இப்போ எல்லோரும் இருந்துச்சு, அதான் போய் நின்றுக்கிட்டோம். இவங்க கூட கூட்டிகிட்டே வந்தாங்க. அந்த பாதி வந்தோடனே எல்லோரும் இந்த பக்கம் வந்துவிட்டோம். அவங்க அதான் கூட்டி முடிக்கிறதுல எல்லோரும் பிச்சு பிச்சு இங்கே போட்டுட்டோம். மறுபடியும் அந்த அது கூட்டி முடிச்சு பார்த்தா எந்த பக்கம் குப்பையாக கிடக்குது. அது நீங்கள் எப்படி வந்துருங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த கூட்டுறாங்க. நம்ம அந்த போய் எல்லாம் அங்கே பிச்சு போட்டுட்டோம். இப்படியே இவர் இங்கே கூட்ட, நாம் இங்கே குப்பை போட, இங்கே கூட்ட, இங்கே குப்பை போட எப்போ சுத்தமாக இந்த ரூமு? என்றைக்கும் ஆகாது. இதே மாதிரி இறைவன் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக நமக்கு துன்பத்தை கொடுக்கிறான். நோய்களையும் சிக்கல்களையும் வறுமையையும் பிரச்சனைகளையும் கொடுத்து நம்மை சுத்தப்படுத்துகிறான். ஒரு பக்கம் நம்ம ஆத்மாவை இறைவன் சுத்தப்படுத்த, நம்ம இன்னொரு பக்கம் ஆசையினால் அயோக்கியத்தனம், கேப்மாத்தனம், ஏமாத்து வேலை இதெல்லாம் பண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஒரு ஜென்மத்தில் பரவாயில்ல, ஒவ்வொரு ஜென்மத்தை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் இறைவன் சுத்தப்படுத்த நம்ம குப்பை போட, இறைவன் சுத்தப்படுத்த நம்ம குப்பை போட இந்த ஆத்மா எப்போ சுத்தமாகும்? என்றைக்கும் ஆகாது. அதனால் இறைவனுக்கு அருமையான வார்த்தை கொடுத்துருக்காங்க, ருத்ரமூர்த்தி என்று. ருத்ரம் என்றால் துன்பத்தை கொடுத்து தூய்மைப்படுத்துபவன் என்று பொருள். துன்பத்தை கொடுத்து தூய்மைப்படுத்துபவன்.
இப்படி இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்றான். அதை புரியாமல் நாம் இறைவனை வணங்கினால் மட்டும் போதும் என்ற ஒரு கருத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும் தேங்காய் பழம் அபிஷேகம் மட்டும் அர்ச்சனை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே போகும்போதும் வேலை, வெளியே வரும்போதும் மறுபடியும் பழைய வேலை. இது அழகாக ஒரு சினிமா பாட்டில் சொன்னாங்க. கொலைகள் செய்பவனும் கொள்ளை அடிப்பவனும் கோவிலுக்கு கட்டுவது எதுக்காக? இது என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் வந்ததுங்க. பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்னன்னா, கொலைகள் செய்பவனும் கொள்ளை அடிப்பவனும் கோவிலை கட்டுவது எதுக்காகன்னா, பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன. அதனால் சமுதாயத்தில் பாருங்கள், அருமையான வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. பணம் காசு 2 வார்த்தைகள். ஏன் 2 வார்த்தைகள்? 2க்கு என்ன அர்த்தம்? பணம்னா நோட்டு, காசுன்னு சில்லறையா? அப்படி இல்லை. காசு என்றால் குற்றம் என்று பொருள். காசு என்றால் குற்றம் என்று பொருள். இதை கம்பராமாயணத்தில் முதல் கவியிலேயே சொல்கிறார் கம்பர். ஓசை பெற்று உயர் பார்க்கிற உற்று ஒரு பூசை முற்றபு நக்கு புக்கு என ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று முடிக்கிறார். காசியில் கொற்றத்து ராமன் கதை, குற்றமில்லாத தூய்மையான ராமசரித்திரத்தை நான் சொல்ல வருகிறேன் என்று கம்பர் ஒரு கவிதை எழுதித்தான் கம்பராமாயணத்தை தொடங்குகிறார். அதனால் காசு என்றால் குற்றம் என்று பொருள், பணம் என்றால் பொருள், வாழ்க்கை தேவைக்குள்ள முத்திரை என்று பொருள். அப்போது தர்மத்தின்படி அறிவையும் உடல் உழைப்பையும் கொண்டு நேர் வழியில் ஈட்டினால் அது பணம். குறுக்கு வழியில் மற்றவங்களை ஏமாற்றி துன்புறுத்தி சம்பாதிச்சா அது காசு. பணத்துக்குரிய விளைவு அது நமக்கும் வாழ்க்கை வசதிகளை கொடுக்கும், நம்முடைய சந்ததிக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். காசுக்குரிய விளைவு நமக்கும் துன்பத்தை கொடுக்கும், சந்ததியை விளங்க விடாது. அதனால் பொருள் ஈட்டுகின்ற போது தர்மத்தின்படி பொருள் ஈட்டுவது இயற்கைக்கு உட்பட்டதே. தர்மத்தை மீறி பொருள் ஈட்டுகின்ற போது அது பாவத்தின் கணக்கில் தான் வர வைக்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் இயேசுபிரான். மரணம் என்றாலே அகாலம் என்றுதான் பொருள். டெத் பை சூசைட், மர்டர், அப்புறம் ஆக்சிடெண்ட், இந்த 3ம் அகாலம். அதனால் மனிதன் இயல்பாக இறக்க வேண்டுமே தவிர மரணத்தை சந்திக்கக்கூடாதுங்க. மரணம் என்பது பாவத்தின் சம்பளம். அதனால் இந்த பாவப்பதிவுகளை நீக்கி கொண்டு மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் தினசரி வாழ்க்கையில் தவம் செய்ய வேண்டும். தவத்தின் மூலமாக மனதை அறிவு நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த அறிவோடு வாழ்க்கை நடத்துகின்ற போது வாழ்க்கையிலே இறை நீதிக்கு ஒத்தபடி தான் செயல்படுகின்ற தன்மைகள் வரும். அந்த இறை நீதிக்கு இணங்கி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பெயர் அறம். அந்த அறமே எல்லா வகையிலும் மனிதனுக்கு பாதுகாப்பு. அறம் பிறழ்ந்தால் அதுவே எல்லா வகையிலும் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த அறத்தை புரிந்து கொண்டு அற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் காலங்காலங்களாக பல மகான்கள் தோன்றி நமக்கு இந்த இறை நீதியை பல கோணங்களில் வைக்க கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அதை கொஞ்சம் உட்கார்ந்து காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் சிந்தனை செய்து உள்வாங்கி அந்த கருத்துக்களை ஜீர்ணித்து தன்னுடைய அறிவாக மாற்றிக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்படுத்தக்கூடியவர்கள் மிக மிக சிலர் தான். பெரும்பாலான மக்கள் இதை அலட்சியப்படுத்துவாங்க, கேலி பேசுவாங்க. அதனால் வாழ்க்கையில் நாம் இன்பங்களை தூய்க்கத்தான் வந்திருக்கின்றோம். அந்த இன்பங்கள் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் இறை நீதியை மதித்து வாழ்வது தான் ஒரே வழி. அதனால் இறை நீதியை மதித்து வாழ்வதற்கு இறை உணர்வு நாம் அடிப்படை பெற்றாக வேண்டும். அந்த இறை உணர்வும் அதை மதித்து வாழ்கின்ற இறை நீதியுமே மனித வாழ்க்கைக்கு அடிப்படை, அதுவே பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள்ள வாழ்க்கை நெறிகளை மகான்கள் வகுத்து கொடுத்தது தான் தத்துவங்கள். அதனால் இந்த சிந்தனைகளை நாம் மேலும் மேலும் சிந்தனை செய்து அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து அதை பின்பற்றி பலனடைந்து அதே சமயத்தில் நம்மோடு சகமாக வாழ்கின்ற மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய வகையிலே ஒரு எடுத்துக்காட்டாக அமைவோம் என்று சொல்லி
இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.